ஆராதனை. கைகளை பாடலாமா? எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. பாடுங்க. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது, உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. சொல்லுங்க. என்னை தேடி என் பின்னே மறப்பேனோ, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ. உங்க சத்தம் மேல போகட்டும். மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. கைகளை தெரியுமாலாமா? ஆமே. நீரென் மேல் வைத்தவும் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. பல்லமா. நீரென் மேல் வைத்தவும் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுக்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுக்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீர் தேற்றினீரே, கனிவாக என்னை நீர் தேற்றி. மறப்பேனோ, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவே. சொல்லுங்களே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. பாடுங்க. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே. வெரி குட். இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல். சொல்லுங்க. மறந்தீரோ, மறந்தீரோ என்று நான் அழுதேன். ஆமென். என்று நான் அழுதேன் ஐயா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி. மறப்பேனோ உமது அன்பை நான். ஆமென். மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இன்னைக்கு நல்ல வார்த்தைகளை நமக்கு வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க போகிறோம். யூடியூப்ல எங்களுடைய செய்திகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த செய்திகள் உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கும் நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை எடுத்து வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். The book of Daniel, தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம். ஹல்லேலூயா. 5ஆம் அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் வேதத்தை திருப்பி வாசிக்க போகிறீர்கள். 25ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்க போகிறோம். The book of Daniel chapter 5 verse 25 to 28 வாசிக்க கேட்கலாமா? எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால்,
மெனே மெனே தெக்கேல் உப்பார்சீன் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிற்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வார்த்தையை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அதை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் இந்த அதிகாரத்திலே கடைசி காலத்திலே நடக்க போகிற சம்பவங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆனால் அந்த சம்பவத்துக்கு அர்த்தங்களை தேவன் இந்த தானியேல் புஸ்தகத்திலே வைக்கவில்லை. அதுக்காக தான் இந்த தானியேல் புஸ்தகத்தின் திறவுகோல் எதுனா வெளிப்படுத்தின விசேஷம். இங்க சொல்லப்பட்ட அத்தனை சம்பவங்களுக்கும் வெளிப்பாடுகள் வேண்டுமானால் அதுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை தான் நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். எந்த வேதாம கல்லூரியில தானியேல் புஸ்தகங்களை சொல்லி கொடுத்தாலும் அதுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை சேர்த்து தான் கொண்டு போவாங்க. ஏன்னா இங்க சொல்லப்பட்ட அத்தனை வெளிப்பாடுகளுக்கு மறைப்பொருள் அங்கதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தயவு செய்து இந்த ரெண்டையும் நீங்கள் இன்னைக்கு கவனிக்க போகிறோம். இந்த தானியேல் 5ஆம் அதிகாரத்திலே தானியேலை குறித்து நன்றாய் நமக்கு தெரியும். அதுல வருகிற நேபுகாத்நேச்சார் என்கிற ஒரு ராஜாவை நன்றாய் தெரியும். இந்த வேத பகுதியில் வாசித்த இந்த வேத பகுதியில் என்ன எழுதப்பட்டது? ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 25ஆம் வசனத்திலே எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்பதே. இது யாருக்காக எழுதப்பட்டது? இந்த 5ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனத்தை நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து வாசித்து பார்ப்பீர்கள். பெல்சாசார் என்கிற ஒரு ராஜா, இவன் யாருன்னா நேபுகாத்நேச்சாருடைய மகன். இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை அரசாண்டு கொண்டிருந்த நேபுகாத்நேச்சாருக்கு பிறகு அரசாட்சிக்கு வந்தவன் தான் அவன் மகன் பெல்சாசார். இந்த பெல்சாசார் என்ன செய்யறான்? கவனிங்க, நீங்க பேக்ரவுண்ட் நான் சொல்லி தரேன், நீங்க நல்லா கவனிங்க. இந்த பெல்சாசார் என்ன செஞ்சான்? நேபுகாத்நேச்சார் மறைவுக்கு பிறகு இந்த ராஜா அரசாட்சிக்கு வந்த பிறகு ஒரு நாள் ஒரு பெரிய விருந்து ஒன்று செய்கிறான். இந்த 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தா கூட நல்லதாமா இருக்கும். வாசிங்கமா. பெல்சாசார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சை ரசம் குடித்தான். நல்லா கவனிங்க. இவங்க அப்பா மரித்து போய்விட்டார். இதுக்கு பிறகு அவன் என்ன செய்யறான்? 1000 பிரபுக்களுக்கு ஒரு பெரிய விருந்து செய்யறான். அதுல திராட்சை ரசம் குடித்தான். குடிச்சது மட்டும் பிரச்சனை இல்லை. என்ன செஞ்சான்னா, அவனுக்கு குடித்து கொண்டே இருக்கும் போது யோசனை வருகிறது. என்ன யோசனை? இதெல்லாம் பின்னாடி எழுதப்பட்டிருக்கு, நீங்க உட்கார்ந்து வாசியுங்கள். எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட, தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பாத்திரங்கள் ஞாபகம் வருது. குடிச்சுக்கிட்டே இருக்கவனுக்கு எல்லாம் ஞாபகம் வரும். தோத்திரம். அல்லேலூயா. பழைய காரியங்கள், நடந்த காரியங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இவன் திராட்சரசம் குடிக்கும் போது ஒரு யோசனை வருது. ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் அழிந்து போகணும்னா அவனுக்கு பலவிதமான யோசனைகள் தன்னால வரும். பிசாசு அவனுக்கு நிறைய யோசனைகளை கொடுப்பான். குடித்து கொண்டே இருக்கும் போது எருசலேம் தேவாலயத்தில் அவங்க அப்பா நேபுகாத்நேச்சார் பிடித்து கொண்டு வந்த தேவாலயத்து பாத்திரங்கள் ஞாபகம் வருது. குடிச்சவன் ஒழுங்கா குடிச்சிருந்தானே பிரச்சனை இல்லை. ஸ்தோத்திரம். இந்த பாத்திரங்கள் ஞாபகம் தானே சொல்றான். போய் அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வாங்க. தேவாலயத்தில் எடுக்கப்பட்ட பாத்திரங்கள்ல திராட்சரசம் ஊத்தி இவனும் அவன் வைப்பாட்டிகளும் குடித்தார்களாம். ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, இதான் பேக்ரவுண்ட். அப்படி குடிச்சுக்கிட்டே இருக்கும் போது அரண்மனை சுவற்றில் ஒரு பெரிய ரூம்ல குடிச்சிட்டு இருக்கானுங்க. ஒரு கை அப்படி தேவனுடைய சமூகத்தில் இறங்கி வருது. அந்த கை அந்த செவுற்றிலே எழுதுகிறது. ஒரு கையை மட்டும் பார்க்கிறான் ராஜா. அந்த ராத்திரி நம்ம போல என்ன வெளிச்சமா போட்டு ஏசியா போட்டு வச்சான் இல்ல. அங்கங்கே விளக்குகள் இருக்கும், தீப்பந்தங்கள் எரிந்து கொண்டிருக்கும். அதன் மத்தியில் 1000 பேருக்கு விருந்து நடக்கிறது. அந்த 1000 பேர் மத்தியில் தானும் தன் மந்திரிமாரும் தன் வைப்பாட்டிகளும் குடிப்பதற்கு எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பாத்திரங்களை கொண்டு வர சொல்லி, அவனுக்கு நல்லா தெரியும் இது எருசலேம் தேவாலயத்தில் தேவனுடைய ஆலயத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு பொருள். அதை கொண்டு வந்து குடிக்கலன்றதுக்கு அவனுக்கு என்ன கிடைச்சது? கொண்டு வந்து ஊத்தி அவன் குடிச்சிட்டு இருக்கிறான். ஒரு கை அந்த செவுற்றில் எழுதுகிறது. என்ன எழுதுது? மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின். ஆமென். இதுக்கு என்ன அர்த்தமா? மெனே என்பதற்கு ஹல்லேலூயா தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது. இது வரலாற்றில் இருக்குது.
இது வரலாற்றுக்கு பாபிலோன் சாம்ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியரும் பெர்சியருமாய் பிரிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு இருக்கு, பைபிள்ல இருக்கு வரலாற்று. இந்த 7 கிங்டம்ஸ், உலகத்துல 7 ராஜ்யங்கள் தான் இந்த உலக வரலாற்றில் ஆண்டு கொண்டது. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாட்களில் இருந்து இந்த நாட்கள் வரைக்கும் 7 ராஜ்யங்கள். எங்க பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலிருந்து எகிப்து ராஜ்யம், பாபிலோனிய சாம்ராஜ்யம், இப்படி 7 ராஜ்யம். கடைசியா பிரிட்டன், யுனைடெட் கிங்டம், அதான் கடைசி ராஜ்யம். முடிஞ்சு போச்சு. எலிசபெத் ராணி மரித்து போய் விட்டார்கள். இது அப்படியே வரலாற்றில் நடக்கிற சம்பவம். இதுல அந்த ராஜா குடித்த பிறகு அந்த கையுறுப்பு எழுதியது என்ன சொல்லுது? உன் ராஜ்யம் உன்னிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டது, உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டது, உனக்கு தேவன் முடிவு உண்டாக்கினார் எழுதுது அந்த கையுறுப்பு. ஆனா இவனுக்கு தெரியல, இவனுக்கு அர்த்தம் தெரியல. மந்திரவாதிகள், சூனியக்காரர் எல்லாத்தையும் கூப்பிடுறான். யாருக்கு அந்த எழுத்து என்னன்னு தெரியல. தானியேல் வரவழைக்கப்படுகிறான். தானியேல் வந்து அதை வாசித்து சொல்றான், தேவன் உன் ராஜ்யத்துக்கு முடிவு உண்டாக்கிட்டார். காரணம் என்ன? நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். அல்ல கவனி, எந்த தராசு யாரு நிறுத்தா? யாருடைய தராசில அவன் குறைய காணப்பட்டான்? தேவனுடைய பார்வை என்று ஒன்று இருக்கிறது. இவன் ராஜாவா இருக்கலாம், உலகத்துக்கு ராஜாவா இருக்கலாம், பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு அவன் ராஜாவா இருக்கலாம். ஜனங்கள் அவனை ராஜா என்று புகழலாம். ஆனா இவனுக்கு அதிகாரம் தந்த தேவனுடைய பார்வையில அவர் தராசு என்பது பார்வை. தேவனுடைய பார்வை என்று ஒன்று இருக்கிறது. மனுஷனுடைய பார்வையில் நம்முடைய வாழ்க்கை வேறு, தேவனுடைய பார்வையில் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை வேறு. மனுஷன் பார்க்கிற மாதிரி கர்த்தர் பார்க்க மாட்டார். ஆமென். வேற மாதிரி பார்ப்பார். மனுஷன் உங்களை பார்த்தோன்னே தோற்றத்தை பார்ப்பான், அழக பார்ப்பான், உடைய பார்ப்பான், நடைய பார்ப்பான், நீங்க வந்து இறங்குற காரை பார்ப்பான், நீங்க அணிந்திருக்கிற நகைகளை பார்ப்பான். இதுதான் ஒரு மனிதனுக்கு அந்தஸ்து. ஆனா தேவன் அப்படி இல்லை. அவருடைய தராசு வேற. ஆமென் சொல்லுங்க. சொல்றாரு, நீ தேவனுடைய தராசிலே நிறுக்கப்பட்டு அவர் உன்னை தூக்கி பார்த்தாரு. உன் வாழ்க்கை நல்லா இல்ல அவர் பார்வைக்கு முன்னாடி. உன் வாழ்க்கை நல்லா இல்லப்பா. சபைக்குள்ள 1000 பேர் என் பார்வையில நீங்க நல்லா இருக்கலாம், உங்க பார்வையில நான் நல்லா இருக்கலாம். ஆனா தேவன் ஒரு பார்வை வச்சிருக்க. இன்னைக்கு சபைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை நிறுக்கும் போது உன் வாழ்க்கை குறைய காணப்பட்டது. சாதாரண குறைவு இல்ல. எருசலேம் தேவாலயத்து பாத்திரங்களை கொண்டு வந்து அதுல குடிக்கிறதுக்கு நீயும் உன் வைப்பாட்டிகள் என்ன தில்லு உனக்கு? தேவனை குறிச்ச பயம் இல்லாம போயிடுச்சுல உனக்கு. கையுறுப்பு எழுதிய தேவன் உனக்கு முடிவு உண்டாக்கினார். அந்த வசனம் வாசித்து பாருங்க. அவன் கால்களும் கைகளும் நடுங்கியது. ஏன்னா கர்த்தருடைய வசனம் இல்ல, மனுஷனுடைய வார்த்தையா இருந்தா நடுங்க மாட்டான் ஒரு மனுஷன். தேவனுடைய வார்த்தையினுடைய வெளிப்பாட்டை கேட்ட உடனே அவன் கை கால்லாம் நடுங்குது. அப்படியே கட 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 முழங்கால்கள் எல்லாம் ஒன்றோடு ஒட்டி கொண்டது, மூட்டுகள் எல்லாம் முட்டி கொண்டதா. ஸ்தோத்திரம். பயங்கரமா பயந்து போனான். அதே மாதிரி மேதியருக்கும் பெர்சியருக்கும் ராஜ்யம் பிரிக்கப்பட்டது. வரலாற்றில் இருக்குது, பைபிள்ல இருக்குது, வரலாற்றிலையும் இருக்கிறது. வேர்ல்டு ஹிஸ்டரியில நீங்க பாத்தீங்கன்னா அது பதியப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். அவனுடைய ராஜ்யம் பாபிலோன் சாம்ராஜ்யம் 2ஆய் பிரிக்கப்பட்டது. மேதியரும் பெர்சியரும் வந்து அதை எடுத்துக்கொண்டு போனார்கள். ஸ்தோத்திரம். பெல்சாசார் உயிரோட இல்ல. சரி, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? தேவனுடைய அளவுகோல் என்கிற தலைப்புல பார்க்க போறோம். ஆமென் சொல்லுங்க. அது என்பது அளவுகோல் என்பது பார்வை. தேவனுடைய பார்வை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது? மனுஷனுடைய பார்வை ஒன்று, தேவனுடைய பார்வை ஒன்று. உங்களை ஆளை பார்க்கும்போது சில சொல்லுவாங்க, இவரு என்னப்பா சூப்பரான ஆள்பா, சர்ச்சுக்கு ஒழுங்கா வருவார்ப்பா, நல்ல உடுத்தி வருவார்ப்பா, நல்ல கார்லாம் வச்சிருக்காருப்பா. ஸ்தோத்திரம். உங்களை பத்தி சபையில் என்ன பேசப்படும்? நீங்க வருகிற தோற்றத்தை வைத்து ஜனங்கள் பேசுவார்கள். அந்த தம்பியை இப்ப நீங்களே பாருங்க, உங்க வீட்டுல கண்டிப்பா பேசுவீங்க உட்காந்து. இன்னார் வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க அப்படி, அந்த பையனை பாத்தீங்களா, இந்த தம்பியை பாத்தீங்களா, அவங்க எப்படி வந்தாங்க பாத்தீங்களா. தோற்றத்தை வைத்து தான் இன்றைக்கு ஒரு மனிதனுடைய அளவுகோல் இருக்கிறது. ஆனா தேவனுடைய அளவுகோல் என்பது வேறு, தேவனுடைய பார்வை என்பது வேறு. ஸ்தோத்திரம். பைபிள்ல சிலர் ஆண்டவர் எப்படி பார்த்தார்? மனிதனுக்கு முன்னாடி வாழ்கிற வாழ்க்கை ஒன்று, தேவனுக்கு முன்னாடி வாழ்கிற வாழ்க்கை ஒன்று. நீங்களும் நானும் இப்பொழுது மனிதனுக்கு முன்பாக வாழ்வதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். கர்த்தர் என்னை பத்தி என்ன நினைக்கிறார்? ஆமென் சொல்லுங்க. தராசிலே நிறுக்கப்படும் போது ஒவ்வொரு மனுஷனுடைய வழிகளையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். மனுஷனுடைய வழிகளை கர்த்தர் சீர்தூக்கி பார்க்கிறார். நீ எப்படி நடக்கிற, எப்படி ஓடுற, உன் தோற்றத்தை பார்க்க மாட்டார், உங்க ஆடம்பர வாழ்க்கையை பார்க்க மாட்டார். மனுஷன் பார்ப்பான், நான் பார்ப்பேன், சபை பார்க்கும், உலகம் பார்க்கும். ஆனா கர்த்தர் வேறு மாதிரி பார்ப்பார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்களுடைய இன்னர் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்கள் அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீ தேவனுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? அதுதான்
கர்த்தருடைய பார்வையில செல்லுமே தவிர மனுஷனுடைய பார்வையில நீங்க எப்படி வாழ்றீங்க டசன்ட் மேட்டர். அது ஒரு பொருட்டே அல்ல. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நல்லா பேசுவான், அடுத்த நிமிஷம் உங்களை தூத்தி பேசுவான். நீங்க நல்லா வாழ்ந்திருக்கும் போது அதே வாய் உங்களை நல்லா பேசும், வாழ்த்தி பேசும். நீங்க கொஞ்சம் நுடிச்சிட்டீங்க வாழ்க்கையிலன்னா அந்த வாய் வேற மாதிரி பேசும். ஏன்னா தோற்றத்தை வைத்து நிதானிக்கிறார்கள். தோற்றத்தை வைப்பது பார்ப்பதுதான் அவர்களுடைய அளவுகோல். ஆனா தேவன் அப்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சிச்சுவேஷன், ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்துதான் அப்படி தூக்கி பிடிப்பார். அவருடைய பார்வையில பார்ப்பார். ஒழுங்கா இருக்கியா, ஒழுங்கா சபைக்கு. சும்மா இல்ல பரலோகம் போறது. ஹலோ, சும்மா பரலோகம் போயிடலாம் நினைக்கிறீங்களா? தேவனுடைய பார்வைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பார்வையில ஒழுங்கா வாழணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்து பார்வையில எப்படி வேணாலும் வாழலாம். தரித்திரனா வாழலாம், ஐஸ்வர்யனா வாழலாம், பணக்காரனா வாழலாம், ஸ்தோத்திர ஆடம்பரமா வாழலாம், உங்களை எல்லாரும் புகழலாம். ஆனா தேவன் அப்படி தூக்கி பார்க்கிறான். அவன் ராஜா, உலகத்துக்கு ராஜா. நேபுகாத்நேச்சாருடைய சன் அவன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த பெரிய ராஜா அவன் தான். 1000 பேருக்கு விருந்து செய்யலாம். எல்லாரும் அன்றைக்கு அவனை புகழ்ந்திருப்பார்கள். வேதம் சொல்லுது, கல்லும் மரமும் மண்ணுமான தெய்வங்களை அவர்கள் புகழ்ந்தார்கள். உள்ள நின்று நல்லா குடிச்சுக்கிட்டு தங்களுடைய தெய்வத்தை எல்லாம் புகழ்ந்துகிட்டு இருக்கிறான். தேவன் பார்த்தா, இந்த ராஜ்யம் உங்க அப்பனுக்கு நான் கொடுத்ததுடா. அப்படிதானே சொல்லி கொலாக்கிய லாங்குவேஜ் சொல்லியிருந்தா என்ன சொல்லுவாங்க? உங்க அப்பனுக்கு இந்த ராஜ்யத்தை நான் கொடுத்தேன். உங்க அப்பா சம்பாரிச்சான்னு பாத்தியா? ஸ்தோத்திரம். உங்க அப்பா நேபுகாத்நேச்சார் சம்பாதிக்கல, நான் அவனுக்கு இந்த ராஜ்யத்தை அவனுக்கு கொடுத்தேன். உலகம் முழுவதையும் நேபுகாத்நேச்சாருக்கு உங்க அப்பாவுக்கு நான் கொடுத்தேன். இதெல்லாம் உனக்கு தானியேல் அதையும் சொல்றான். இதெல்லாம் நீர் அறியாமல், உங்க அப்பாவுக்கு தேவன் கொடுத்தார் என்பதை அறியாமல் நீயும் உம்முடைய வைப்பாட்டிகளும் தேவனுடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கு உனக்கு எவ்வளவு தைரியம் கேட்கிறான் தானியேல். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்கிறார்? மனுஷன் வேறு விதமாய் பார்த்தார். கர்த்தர் ஒரு 4-5 குறிப்புகளை மட்டும் நம்ம வேகமா பார்க்க போறோம். இன்றைக்கு தேவனுடைய பார்வை அல்லது தேவனுடைய அளவுகோல் என்கிற தலைப்பில் நீங்களும் நான் வாசிக்க போறோம். வாசிங்கள் என்னோடு கூட. ஆண்டவருக்கு மகிமை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். Turn your Bible with me. The Gospel book of Luke chapter 16. 16ஆம் அதிகாரத்திலே லூக்கா 16 எடுத்துக்கொள்ளாமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம எப்படி பார்க்கிறார்? 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 19 வசனம் முதல் 25ஆம் வசனம் வரைக்கும். 19ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரைக்கும். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? லூக்கா 16 19 முதல் 25. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கைகள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர் பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வேத பகுதியிலே 2 பேரை நீங்களும் நானும் பார்க்கிறோம். இந்த 5 பாயிண்ட்லயுமே 2 பேரை உங்களுக்கு ஞாபகப்படுத்த போறோம். ஒன்று மனுஷனுடைய பார்வை, இன்னொன்று தேவனுடைய பார்வை. ஆமென். வேதம் சொல்லுது, ஒரு ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான். அவன் பேர் எழுதப்படல. ஒரு தரித்திரன் ஒருவன் இருந்தான். ஒரு பக்கம் ஐஸ்வர்யவான் வச்சுக்கோங்க, ஒரு பக்கம் தரித்திரன் வச்சுக்கோங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த ஐஸ்வர்யவானுடைய பெயர் தேவன் எழுதாம இந்த தரித்திரனாகிய லாசருடைய பெயரை மட்டும் கர்த்தர் எழுதியிருக்காரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் ஐஸ்வர்யவான் பேர் எழுதல? ஏன் தரித்திரனாகிய, பாருங்க, தரித்திரன் பைபிள் எழுதி இருக்கு. தரித்திரம்னா குறைவு, ஓகே. ஆனா ஆங்கில வேதாந்தம் ரொம்ப அழகா எழுதிக்கு பெக்கர்னு எழுதி இருக்கு. பிச்சை எடுக்கிறவன் என்று எழுதி இருக்கிறார். தரித்திரம் என்பது வேறு, பிச்சை எடுப்பது வேறு. எல்லாம் இழந்து போய் கடைசியில வேற வழியே இல்லாம பிச்சை எடுப்பான் அப்படின்னு சொல்லுவான். ஒண்ணும் இல்லப்பா, தர்மம் எடுத்து பிழைக்கிறவர்கள். அதுக்கு நம்ம ஊர்ல ஒரு அர்த்தம் கொடுத்தாங்க. பிச்சைக்காரன் சொல்லாதப்பா, தர்மம் எடுத்து பிழைக்கிறவர்கள். ஸ்தோத்திரம் இருக்கட்டும். அப்ப வேதத்துல ஒரு பக்கம் ஐஸ்வர்யவானை பார்க்கிறோம், ஒரு பக்கம் தரித்திரனை பார்க்கிறோம். இந்த ஐஸ்வர்யுடைய வாழ்க்கை உலக பிரகார மனுஷனுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப ஆடம்பரம்.
ரத்தாம்பரத்தை உடுத்தி, ஸ்தோத்திரம், ரொம்ப அழகா சொல்லிருக்கு, ரத்தாம்பரத்தை அவன் உடுத்தி அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து வந்தான். ரொம்ப ஆடம்பரமா, லக்ஸரியா, ஸ்தோத்திரம், நினைத்ததெல்லாம் சாப்பிட்டு, நினைத்ததெல்லாம் வாழ்க்கையில அனுபவித்து ரொம்ப ஆடம்பரமா உலகத்துல வாழ்ந்த ஒரு மனிதன். இன்னொருத்தன் அடுத்தது காட்டுறார் ஆண்டவர். ஒரு தரித்திரன் ஒருவன் இருந்தான், அவன் லாசரு என்று அவனுக்கு பெயர். இந்த லாசரு வேலை என்ன? அவன் பருக்களால் அவன் சரீரம் நிறைந்திருந்தது. உடம்பெல்லாம் வியாதி, அவன் சரீரம் நல்லா இல்ல. இந்த பூமியில இருக்கும்போது பலவிதமான வியாதிகளை அனுபவித்தான். அவனோ இந்த ஐஸ்வர்யா அவனுடைய வீட்டு மேசையின் அருகே உட்கார்ந்து கீழே விழும் துணிக்கைகளை தின்னினான். பாருங்க, நல்லா கவனிங்க. துணிக்கைகளை இவன் தின்னா, இவனுடைய பருக்களை நாய்கள் வந்து நக்கிட்டு. இவன் சாப்பிட்ட துணிக்கையை நாய் சாப்பிட்டு பரவாயில்ல. என்ன சொல்றாங்கன்னா, இவன் சாப்பிட்ட அந்த பிரெட், அவன் சாப்பிட்ட அந்த ஆகாரம் இவன் மேல, உடம்பு மேல விழுந்துச்சான். அந்த உடம்பு மேல விழுந்த அந்த பருக்கைகளை சாப்பிடுறதுக்கு நாய்கள் வந்ததாம். ஸ்தோத்திரம். நாய்கள் நக்குகிறது, இவன் பருக்களை நக்குகிறது. ஸ்தோத்திரம். இவன் ஐஸ்வர்யாவின் வீட்டுல டெய்லி இவனுக்கு வேலை அதுதான். இப்ப ரெண்டு பேரும் உலகத்தின் பார்வைக்கு எப்படி இருக்கிறார்கள்? ஒருத்தன் தரித்திரன், ஒருத்தன் ஐஸ்வர்யவான். நீ உலகம் எப்படி பாக்குது உங்களை? உன்னை ஐஸ்வர்யனா பாக்கும், இளம் தரித்திரனா பாக்கும் இல்ல? ஆனா தேவன் எப்படி பார்க்கிறார்? அதான் நமக்கு முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உலகம் ஐஸ்வர்யவானை ஐஸ்வர்யவானாக பார்த்தது. அதனாலதான் ஆண்டவர் ரெக்கார்ட் பண்றார். அவன் சம்பரமமாய் வாழ்ந்தான், அவன் ரத்தாம்பரம் தரித்து வாழ்ந்தான், அவன் ஆடம்பரமாய் வாழ்ந்தான். இதான் உலக பார்வை. ஆனா இதே ஆண்டவருடைய பார்வையில் இந்த ஐஸ்வர்யவான் எப்படி இருந்தான்? தரித்திரனாய் இருந்தான். ஆமென். உலகத்து பார்வைக்கு தரித்திரன் ஐஸ்வர்யவான், தேவனுடைய பார்வைக்கு தரித்திரன். இதே தரித்திரன் உலகத்தின் பார்வைக்கு தரித்திரனாகிய லாசரு தேவனுடைய பார்வைக்கு ஐஸ்வர்யவான். என்னப்பா கான்ட்ரடிக்ஷன் இது? என்னப்பா முரண்பாடு இது? இது முரண்பாடுதான். உலகத்தின் பார்வைக்கு அவன் ஐஸ்வர்யம், அவன்கிட்ட பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, எல்லாமே இருக்கிறது, ஆடம்பரமா. ஸ்தோத்திரம். நேத்து ஒரு கிளிப்பிங் பார்த்துட்டு இருந்தேன். குவைத்துடைய இளவரசன், எத்தனை பேர் பாத்தீங்க போட்டு விடுறேன். குவைத்துடைய இளவரசன் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ரொம்ப பயங்கரம். எல்லாம் ராஜ பரம்பரை, அவங்களாம் வேலை செய்யாம சாப்பிடுற ஆட்கள். பல தலைமுறைக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது குவைத்துல. அந்த அரசாட்சிக்கு வரப்போகிற இளவரசர் இயேசுவை அறிந்து கொண்டார். அவன் சொல்றான், நான் என்னத்தை இழந்தாலும் சரி, என்கிட்ட இருக்க சொத்து பத்தெல்லாம் நீங்க புடுங்கினாலும் சரி, என்ன நீங்க கொன்னு போட்டாலும் சரி, நான் இனிமேல் இஸ்லாத்துக்கு வரமாட்டேன். இயேசுவை நான் அறிந்து கொண்டேன். இப்ப உலகத்து பார்வைக்கு அவன் எப்படி ஆயிட்டான்? தரித்திரன் ஆயிட்டான். அவ்வளவுதான். இனி அவனை அரசவையில் விட மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப கட்டுப்பாடு உள்ள தேசம் இல்ல. இனி அவங்க அந்த அரசாட்சிக்கு வர முடியாது. இளவரசன் பேர்ல இருக்க முடியாது. நீ என்னத்தை வேணா என்கிட்ட எடுத்துக்கோ. அதான் ரட்சிப்பு. உண்மையான ரட்சிப்பு என்ன தெரியுமா? என்ன விட்டு போனாலும் சரி, அரசாங்கத்தில் கொடுக்குற உதவி போனாலும் சரி, அரசாங்கத்தில் கொடுக்குற அந்த காசு பணம் இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம், வேலை போனாலும் சரி, அப்படி இன்னைக்கு சொல்றதுக்கு விசுவாசிகள் இல்லையே. ஸ்தோத்திரம். அவன் பாருங்க, என்ன போனாலும் பரவாயில்ல, நான் இயேசுவை விட மாட்டேன். அன்பு தேவஜனமே, அவன் உலகத்து பார்வைக்கு இந்நாள் வரைக்கும் ஐஸ்வர்யவான் தான். ஆனா இப்ப நேத்துல இருந்து அவன் தரித்திரன் ஆயிட்டான். நல்ல கவனிங்க. இந்த ஐஸ்வர்யவான் உலகத்தின் பார்வைக்கு ஐஸ்வர்யவான். ஆனா அவன் தேவனுடைய தராசில் எப்படி இருந்தான்? குறைய காணப்பட்டான். ஏன்னா அவன் தேவனுக்காக வாழல. ஒரு மனுஷன் இப்ப 2 பேரும் வாழ்ந்திருக்கா, 2 பேரும் ஒரு நாள் மரிக்கிறான். இங்கதான் சம்பவம் வருது. 2 பேரும் மரித்து ஒருவன் ஆபிரகாமின் மடிக்கு போகிறான், இன்னொருவன் பாதாளத்துல கஷ்டப்படுறத பாக்குறோம். அவ்வளவுதான். 2 பேரும் மரிச்ச உடனே ஒருத்தன் பரலோகத்துக்கு போயிட்டான், ஒருத்தன் ஆபிரகாமின் மடிக்கு, பரலோகம் சொல்ல ஆபிரகாமின் மடிக்கு போயிட்டான். ஸ்தோத்திரம். இன்னொருத்தன் அங்க பாதாளத்துக்கு போயிருக்கான். அவன் அங்கிருந்து பயங்கரமா கஷ்டப்படுறான். ஸ்தோத்திரம். வேதம் என்ன சொல்லுது? ஆபிரகாமின் மடியிலே தேவதூதர்களால் கொண்டு போய் விடப்பட்டான். அப்ப இதுல இருந்து என்ன புரியுது? உலகத்துல அவன் தரித்திரமா வாழ்ந்திருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் ஐஸ்வர்யவனா வாழ்ந்திருக்கான். ஹலோ சபையே, உலகத்துல அது வேணும், இது வேணும், ஆடம்பரம் வேணும், எல்லாமே வேணும் தான், நான் வேணான்னு சொல்லல. அது தேவன் ஆசீர்வதிக்கிறது. தேவன் ஆசீர்வதிக்கிறனால இதுதான் வாழ்க்கை நினைச்சிடாதீங்க. மனுஷன் உங்களை போற்றணும், மனுஷன் உங்களை நல்லா வாழ்த்தணும். நான் வாழ்ந்தா அப்படி வாழணும்பா அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். வாழ்ந்தா பேர் சொல்றபடி வாழ்ந்துட்டு போகணும். நீ பேர் சொல்றபடி வாழ்ந்தாலும் சரி, பேர் இல்லாம வாழ்ந்தாலும் சரி, தேவனுடைய பார்வையில நீ ஐஸ்வர்யவானா, அவ்வளவுதான்.
தேவனுடைய பார்வையில தரித்திரனாய் வாழ்ந்துடக்கூடாது இந்த பூமியில. ஆமென். கர்த்தர் உங்களை பார்ப்பாரு. ஒரு மனுஷனை அவன் தரித்திரனா வாழ்ந்தா, ஐஸ்வர்யோட வீட்டு வாசல்ல கீழே கடந்ததை பொறுக்கி தின்னா, அது உலகம் கேவலமா பார்த்துச்சு. இவன் பரலோகத்துக்கு போனா எப்படி போனா? சும்மா கொண்டு ஆண்டவர் விட்டுருவாரா? அவன் தேவனுடைய பார்வையில சரியா வாழ்ந்திருக்கான். ஆமென். இந்த உலகத்துல வாழும்போது யாருடைய பார்வையில ஒழுங்கா வாழணும்? கர்த்தருடைய பார்வையில ஒழுங்கா வாழணும். அவன் தனக்காக வாழ்ந்தான், ஐஸ்வர்யவான். தனக்காக சாப்பிட்டான், தனக்காக செஞ்சான், உடுத்தினான், கொண்டான், ஆடம்பரமா வாழ்ந்தான், சம்பிரமமாய் வாழ்ந்தான். ஸ்தோத்திரம். ரொம்ப அழகா சொல்லி சம்பிரமமாய் வாழ்ந்தான். ஒரு ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா சம்பிரமம் அப்படின்னா கூகுள்ல போட்டு பார்த்தேன். களிப்பாய், நிறைவுள்ளவனாய், நிறைவாய், ஆடம்பரமாய், இதெல்லாம் சம்பிரமமாய் வாழ்ந்ததுக்கு அடையாளம். ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருக்கான், ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஆடம்பரமா வாழ்ந்திருக்கான், நிறைவுள்ளவனா. அவன் நினைச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டிருக்கான். அதுதான் அவன். ஒரு நாள் மரித்த போது பாதாளத்துக்கு போயிருக்கான், நரகத்துக்கு போயிருக்கிறான். ஆனா ஒருத்தன் இந்த பூமியில வாழ்ந்து பரலோகத்துக்கு போனான். இவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சொல்லல, பட் இவனு வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து அப்படி முடிவை பார்க்கும்போது தெரியுது இவன் ஒழுங்கா தேவனுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கான். ராமேன் சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த உலகத்துல தேவனுக்கு முன்னாடி ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஒழுங்கா வாழணும். நீங்க தரித்திரமா வாழ்வீங்களோ, குறை உள்ளவங்களா வாழ்வீங்களோ, வியாதி உள்ளவங்களா வாழ்வீங்களோ, அது பிரச்சனையா இல்ல. இவன் தரித்திரனா வாழ்ந்தான், வியாதி உள்ளவனா வாழ்ந்தான், பருக்க நேர்ந்தவனா வாழ்ந்தான், கேவலப்பட்டு வாழ்ந்தான். அந்த ஐஸ்வர்யான் என்னென்னலாம் சொல்லி திட்டிருப்பான். அவனை கேவலப்பட்டு வாழ்ந்திருப்பான், அவமானப்பட்டு வாழ்ந்திருப்பான். ஆனா தேவனுக்கு முன்னாடி நிறைவா வாழ்ந்தான். சொல்லுங்க சபையே ஆமெனே. தேவனுக்கு முன்னாடி சரியா வாழ்ந்தான். அதான் வேணும் இன்னைக்கு. எங்க வீட்டுல அது இருக்குது, கார் இருக்கு, பங்களா இருக்குது, எங்க வீட்டுல இல்லாத பொருளே கிடையாது. வீட்டுக்கு போனேன், ஜோம் பண்ண சொன்னாங்க. ஜோம் பண்ணுங்க. என்ன ஜோம்? எங்க வீட்டுல இல்லாத பொருளே இல்லாம அளவுக்கு எங்க வீடு நிரப்பப்படணும். நல்லதுதான், நான் இல்லைன்னு சொல்லல, சந்தோஷம் தான். அதுக்காக பிரயாசப்படுறீங்க, அதுக்காக உழைக்கிறீங்க, அதுக்காக வாங்குறீங்க, சந்தோஷம். ஆவிக்குரிய நிலைமை என்ன? அதை மட்டும் தான் கேட்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறாரு. உலகம் உன்னை பெரிய பணக்காரன் சொல்லலாம். உலகம் வாழ்ந்தா இவனை போல தான்டா வாழ்ந்து சாதிக்கிறான்டா, வாலிபத்திலே சாதிச்சிட்டான்டா அப்படிலாம் சொல்ற போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இல்லை? அப்படிதானே? எங்க குடும்பத்திலேயே எங்க பிள்ளைகளை ரொம்ப பெருமையா பேசுவாங்கப்பா. எங்க பிள்ளைங்க வாழ்ந்துருக்குதுப்பா. பெற்றோருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எப்படி வாழ்ந்தா என்ன? இன்னைக்கு கர்த்தர் சொல்ல, என் பார்வையில் நீ ஒழுங்கா வாழ்ந்தியா? நிறைவா வாழ்ந்தியா? நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தியா? நல்ல ஜெப வாழ்க்கை வாழ்ந்தியா? நல்ல சப வாழ்க்கை வாழ்ந்தியா? அது இல்லையே. ஆவி அணைஞ்சு போய் கிடக்கு. ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஜீவன் இல்ல. கர்த்தருக்காக ஒண்ணு கூட செய்யறது இல்ல. ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல பேர் என்ன இருக்குது? ஓ கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், நாங்கள் அப்படி பண்ணுகிறோம், இப்படி பண்ணுகிறோம். தேவன் பாரு எங்களை ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். உங்க கண் பார்வை எல்லாம் பிசாசு எது மேல வைப்பான் தெரியுமா? ஐஸ்வர்யத்து மேலேயே வைப்பான். இதாண்டா உலகம், இதாண்டா உலகம். இதான் ஒருத்தன் தரித்திரனாய் வாழ்ந்தாலும் தேவனோடு கூட வாழ்ந்தான் இந்த பூமியில. அல்லேலூயா. தரித்திரனாய் வாழ்ந்தாலும் தேவனோடு வாழு. நீ ஐஸ்வர்யமான இந்த தேசத்துல கர்த்தர் உன்னை வச்சிருந்தாலும் நீ கர்த்தரோட வாழு. அதான் சொல்றேன். அதுக்காக தரித்திரனா வாழ்றது தான் பரலோகம் போக முடியுமா பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி அல்ல, அப்படி அல்ல. ஒரு ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில், சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது? ஆமா, தரித்திரனா இருந்தா போயிடலாமா பாஸ்டர்? அர்த்தம் அதுவல்ல, அர்த்தம் அதுவல்ல. அவன் ஐஸ்வர்யவானா வாழ்ந்திருந்தாலும் அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் அதன் இருதயத்தை வைக்காத. இதுதான் நிரந்தரம். பணம் வந்துருச்சுன்னா ஆள் மாறிடுவோம்ல. பணம் வந்துருச்சுன்னா நீ ஆள் மாறக்கூடாதுன்னு தான் கர்த்தர் இப்படியே வச்சிருக்காரு. உங்களை நம்மளை இப்படியே வச்சிருக்காரு. அதிகமாகவும் கொடுக்காம, ரொம்ப தரித்திரமும் போகாம, அன்றன்றைக்கு ஆகாரத்தை எங்களுக்கு இன்றைக்கு தாரும் ஆண்டவரே, அப்படிதான் நம்மளை வச்சிருக்காரு. ஸ்தோத்திரம். நம்மள ஒரு பெரிய பணக்காரனை வச்சிருந்தா நீங்க ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டீங்க. தெரியுமா உங்களுக்கு? எங்க வரமாட்டீங்க? ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, இப்பயே கொஞ்சம் காசு ஏற்றுமே, ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டீங்க. ஸ்தோத்திரம். ஊட்டி போலாமா, கொடைக்கானல் போலாமா, ஸ்தோத்திரம், மூணாறு போலாமா அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை யோசிக்கப்படாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அது கர்த்தருடைய நாள். ஆமேன் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. நீ எப்ப வேணா போங்க, எங்க வேணா போங்க, சந்தோஷப்படுறேன் நான். எங்க ஜனங்க ஆசீர்வாதமா இருக்கணும். இப்படி ஒரு ஊழியக்காரர் இருக்கனே, நீ ஆசீர்வாதமா இருங்க. 6 நாள் உலகத்தை சுத்துங்க, 7ஆம் நாள் எங்க வந்துடணும்? அதை தான் கர்த்தர் பார்க்கிறார். அது நீ என் பார்வையில கரெக்டா வாழு. ஸ்தோத்திரம்.
பாருங்க, ஒரு கூட்டம் இருக்கும், அவன் ஐஸ்வர்யவானாவே வாழ்ந்து கொண்டிருப்பான். அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஐஸ்வர்யவானாவே வாழ விரும்புறாங்க. அப்படின்னா தேவனுக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் சர்ச்சுக்கு போவான், ஸ்தோத்திரம். ஒரு பெண் பார்க்க வந்தாங்க, அந்த மாப்பிள்ளை வந்திருந்தார், நல்லா படிச்சிருக்கான் தம்பி, நல்லா படிச்சிருக்கான். நான் கேட்குறேன், எப்பா எங்களுக்கு ஒன்றும் இல்லைப்பா, எங்கள் பிள்ளைக்கு ஒன்றே ஒன்று தான் வேணும், நீ நல்ல சர்ச்சுக்கு சர்ச் கோயராக இருக்கணும், நல்ல சர்ச்சுக்கு போகிற ஒரு ஆளாக இருக்கணும். அவன் வாயை விட்டுட்டான், நான் எப்பயாவது தாங்க போவேன். ஒன்று அம்மா இல்லை, நீங்கள் அவர் சர்ச்சிலே விழுந்து கிடப்பாருங்க. ஏ அப்பா, அப்பயே நாங்கள் கண்டுபிடிச்சோம், இவன் சர்ச்சுக்கே போகாத ஒரு ஆள், சோத்திரம், சர்ச்சு வாசனையே இல்லாத ஒரு ஆள். அவன் சொல்ல, நான் எப்பயாவது போவேங்க அப்படின்னா, இந்த அம்மா உடனே இல்லை இல்லை, அவன் எப்போ போவாருங்க சர்ச்சுக்கு, சர்ச்சிலே விழுந்து கிடப்பாருங்க. அப்படியா, சர்ச்சிலேவா விழுந்து கிடக்குறீங்க? இப்போ உங்களெல்லாம் கேட்டா ஏதோ 7ஆம் நாள் பாவம் புண்ணியம் பார்த்து இந்த பாசு ஒரு நல்ல செய்தி எடுத்துட்டு வருவாரே, சோத்திரம், அவரை காய விடக்கூடாதே, நம்ம போய் உட்காந்துருக்கணுமேனு வரீங்க, அப்படித்தானே? இன்னைக்கு கர்த்தர் என்ன பேசுவார்? இன்னைக்கு என்னோட பேசணும். நான் இந்த உலகத்துல ஐஸ்வர்யமான வாழ்றத பார்க்கிலும் மனிதனுடைய கண்களுக்கு முன்பாய், உறவுகள் கண்களுக்கு முன்பாய் நான் வாழ்ந்திருக்கேன்னு சொல்றத பார்க்கிலும், நல்ல மனசுல வச்சுக்க. கர்த்தர் சொல்றாரு, நீ தேவனுடைய பார்வையில் ஐஸ்வர்யவனாயிரு, தேவனோட வாழ்ந்துரு. இந்த பணம், இந்த பதவி, இந்த பட்டம், இந்த வாங்குற பொருள் எதுவுமே நம்மளை பரலோகம் கொண்டு போகாது, எதுவுமே பரலோகம் கொண்டு போகாது. வாழலாம், அனுபவிக்கலாம். ஆமென். வேதம் சொல்லுற, அவர் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளை உங்களுக்கு தருகிறவராயிருக்கிறார். நீங்க அனுபவிக்கணும் தான் தேவன் எல்லாத்தையும் கொடுக்கிறார். ஆனா அவைகள் ஒரு நாள் தேவன் விட்டு உங்களுக்கு பிரிச்சிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இன்னும் நல்ல வீடு கொடுப்பார், இன்னும் நல்ல கார் கொடுப்பார், ஸ்தோத்திரம், இன்னும் நல்ல சம்பாத்தியம் கொடுப்பார், இன்னும் நல்ல பொருளாதாரம் கொடுப்பார். ஆனா ஒரு நாளும் இந்த பூமியில உங்களை தரித்திரனாக்கிடக்கூடாது. இதுல ஆவியில தரித்திரனாயிடக்கூடாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனை விட்டு போயிடக்கூடாது. அவன் தரித்திரனா இருந்தாலும் தேவனோடு வாழ்ந்தான். அல்லேலூயா. அதனாலதான் எங்க போனா, நேரா ஆபிரகாமின் மடிக்கு போய் உட்கார்ந்திருக்கான். இவன் பாதாளத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறான், என் தகப்பனே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏப்பா, முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளை, ஸ்தோத்திரம், நேற்று மெடிக்கல் போயிருந்தேன், தம்பி, அப்பா சொல்லுங்கப்பா. என்னடா இவன் நம்ம அப்பாங்கிறானே, இவனுக்கு இப்ப நம்மள தெரியும். சொன்னா, நீங்க ஃபாதர் தானே, அதனாலதான் உங்க அப்பான்னே. ஆடாடா, பரவாயில்லையடா, நல்ல வெளிப்பாடா இருக்கடா. நான் சொல்றேன், என்ன அவ்வளவு வாயார கூப்பிடுறான், நீங்க ஃபாதர் தானே ஐயா, அதனாலதான் உங்களை ஐயான்னு சொன்னேன், அப்பான்னு சொன்னேன். ஒரு உலகத்து மனுஷனுக்கு நான் யாருன்னு தெரியுது, எனக்கு அவனுக்கு தெரியுது, நான் ஒரு ஃபாதர், நான் ஒரு பாஸ்டர்னு தெரியுது. இப்ப இந்த ஐஸ்வர்யவானு பாதாளத்துல இருந்து பார்க்கறான், என் தகப்பனே. ஆபிரகாம் எப்படி தகப்பன்னு தெரியும்? அப்ப he knows everything. அவனுக்கு வேதம் தெரியும், ஆபிரகாம் யார் என்று தெரியும், அவனுக்கு வேதத்துள்ள வசனங்கள் எல்லாம் தெரியும். ஆனாலும் அவன் ஐஸ்வர்யவனா மட்டும்தான் வாழ்ந்தான், தேவனுக்காக வாழல. இன்னைக்கு ஒரு கூட்டம் அப்படிதான் சபையில இருக்கு. வசனம் தெரியும், ஆராதனை தெரியும், எல்லாம் சத்தியம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா தேவனுக்காக வாழ மாட்டாங்க, தேவனுக்கு பயந்து வாழ மாட்டாங்க, தேவனோடு கூட வாழ மாட்டாங்க. தேவனுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு போய் இந்த பைபிளை மூடி வச்சாங்கன்னா திருப்பி அடுத்த வாரம் தான். இன்னைக்கு அத்தனை பேர், நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த வாரம் இந்த பைபிளை மூடி வச்சீங்கன்னா பிள்ளைங்க படிச்சு தான் கேட்க மாட்டீங்க, மனைவி படிச்சாலும் கேட்க மாட்டீங்க. ஸ்தோத்திரம். நான் ஒரு சிறந்த தகப்பனா இருக்கணும், நான் ஐ ஹேவ் டு வாட்ச். என் பிள்ளைகள் டிவி பார்க்க உட்கார, இன்னைக்கு வசனம் பார்த்துட்டியா அப்படின்னு கேட்பேன். வசனம் முடிச்சிட்டியா, ஜோம் பண்ணி முடிச்சியா? முடிச்சிட்டேன்ப்பா. இல்லை சார், இல்லப்பா, முதல்ல டிவி ஆஃப் பண்ணு, முதல்ல போ, ஜோம் பண்ணிட்டு வசனத்தை வாசிட்டு வந்துட்டு உட்காந்து நிப்பா. நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். நான் ஒரு தகப்பன், நான் கண்காணிக்கணும் என் பிள்ளைகளை. ஆமென். என் பிள்ளைகள் ஒழுங்கா சண்டே ஸ்கூல் போச்சா, வசனம் எழுதுச்சா, வீட்டில் போய் கேளுங்க, என்னடா படிச்ச இன்னைக்கு. ஒரு ரெஸ்பான்சிபிள். இதே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன், என்ன சொல்லி கொடுத்தாங்க, சொல்லு, ரைம்ஸ் சொல்லு. ஆமாம், சொன்னோன்னே ரெயின் ரெயின் கோ அவே. நீங்களும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை உள்ள சந்தோஷமா ஒரு ரைம்ஸ் சொன்னோன்னே என்ன சந்தோஷம் உங்களுக்கு இல்லை? அதை வீடியோ வேற எடுத்து வச்சு அப்லோட் பண்றது. என் பிள்ளை பத்தியா என்ன அழகா ரைம்ஸ் சொல்றான், இதே ஒரு வசனம் சொன்னான்னு ஒரு அப்லோட் பண்ணுங்களேன். என்னைக்காவது ஏதாவது ஒரு விசுவாசி பண்ணிருக்கீங்க? சண்டே ஸ்கூல் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க, உங்க சோசியல் நெட்வொர்க்ல பண்ணிருக்கீங்க, யூடியூப்ல பண்ணிருக்கீங்க, உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பண்ணிருக்கீங்க? கிடையாது. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு. இல்ல, இந்த பிள்ளைகளை கண்காணிங்க, வசன வாசு இந்த இதோட முடிஞ்சு போச்சு. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஹல்லேலூயா. அதுக்கு நானா புனிதமான ஒரு இடம் வச்சிருப்பீங்க வீட்டுல, அதுலலாம் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை.
உங்களை யாரும் டிஸ்டர்பே பண்ண அந்த அளவுக்கு இதை கனம் பண்ணுவீங்க. அங்க வேற ஏதாவது புத்தகம் வச்சுட்டா இவருக்கு கோவம் வந்துடும். ஹேய், என்ன பைபிளுக்கு இடத்துல நீ இதை கொண்டு வந்து வச்சிருக்க? ஆஹா, ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்குப்பா. அங்க வேற புத்தகம் வைக்க கூடாதான், ஆனா அது இவர் தொட மாட்டாராம். வாரம் ஃபுல்லா தொடாம எல்லாத்தையும் வாசிப்பாரு, எல்லாத்தையும் பார்ப்பாரு, ஆனா இதை மட்டும் தொட மாட்டாரு. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? அப்ப இவன் சொல்றான், என் தகப்பனே தகப்பனே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவனுக்கு இந்த பூமியில வளர்ந்து எல்லாம் தெரியுது, சத்தியம் தெரியுது, ஆபிரகாம்னா யாருன்னு தெரியுது. தெரியாம என்ன தகப்பனேன்னு சொல்லுவானா? சொல்லுங்க. ஆபிரகாம தகப்பன் தெரியுற அளவுக்கு அவனுக்கு நியாயப்பிரமாணம் தெரியுதுன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் தெரியுதுன்னா, அப்ப அவனுக்கு சத்தியம் தெரிஞ்சிருக்கு. ஆனா சத்தியத்தின்படி என்ன செய்யல? வாழல. இவனோ தரித்திரனா இருந்தான். தரித்திரம் ஒரு நாள் இயேசு அவனை விட்டு பிரிக்க முடியல. ரெண்டையுமே சொல்றாரு. ஒரு மனுஷன் தரித்திரனா இருந்தாலும் இயேசு விட்டு போக சான்ஸ் உண்டு, தரித்திரனா இருந்தாலும் இயேசு விட்டு போக சான்ஸ் உண்டு. அதனாலதான் சாலமோன் சொல்லும்போது, எனக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் வேண்டாம், மிகுந்த தரித்திரமும் வேண்டாம். ஏன்பா? ஐஸ்வர்யம் உம்மை விட்டு என்னை போக வைக்கும், தரித்திரம் உம்மை தூசிக்க வைக்கும். தரித்திரம் வந்துச்சுன்னா உங்களை தூசிச்சிருவேன் ஆண்டவரே, வேணாம், எனக்கு தரித்திரம் வேண்டாம், ரொம்ப ஐஸ்வர்யமும் வேண்டாம். அவனே சாலமோன் ஞானியே சொல்ற, ரொம்ப ஐஸ்வர்யம் வேண்டாம், ஏன்னா என் இருதயம் உங்களை விட்டு போயிடும். தேவனுடைய பிள்ளைகளே, நீ உலகத்தின் பார்வைக்கு ஐஸ்வர்யான வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. உங்களை இப்படித்தான்ப்பா வாழணும்னு உங்களை சொல்றதுக்கு ஒரு கூட்டத்தை பிசாசு வச்சிருப்பான். ஓ, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குப்பா இந்த குடும்பம், சந்தோஷப்பட்டுக்கங்க. நான் சொல்றேன், நீங்க தேவனோடு வாழுங்க. இந்த பூமியில இருக்கும்போது கர்த்தரோடு வாழுங்க. ஆமென் சொல்லுங்க. தேவன் பார்ப்பார், உன்னுடைய காரியங்களை பார்ப்பார். ஸ்தோத்திரம். உன்னுடைய கிரியைகளை பார்ப்பார். நீ எப்படி நடக்கிற, இந்த பூமியில எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற, அப்படி தூக்கி தராசுல பார்ப்பார். இங்க உட்கார்ந்துருக்க ஒவ்வொருத்தரையும் தேவனுடைய பார்வையில பார்த்தா அவ்வளோ குறைவுகள். தனிப்பட்ட ஜெபம் இல்ல, தனிப்பட்ட ஆராதனை, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில ஜெபம் கிடையாது. பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரு நாளாவது ஜெபம் ஒண்ணு இல்ல. வீட்டுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய ஸ்மெல்லும் இல்ல. உலக பிரகாரம் அத்தனை ஸ்மெல்லும் அடிக்குது. ஆண்டவர் சொல்ல, நீ பரலோகத்துக்கு வரணும்பா, நீ பரலோகத்துக்கு வரணும். ஐஸ்வர்யத்தின் மேல முட்டு இருந்து உலக பிரகாரமா வாழ்ந்தா உனக்கு நரகோன் தேவன் எச்சரிக்கிறார். நரகோன் தேவன் எச்சரிக்கிறார். தாழ்ந்த பாதாளத்தில் உட்கார்ந்து அங்க பரலோகத்தில் இருக்கிற ஆபிரகாமின் மடியில் இருக்கிற அந்த தரித்திரனை பார்க்கிறான். இவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இவெல்லாம் பரலோகம் போயிருக்கானே, அப்படிதான் நினைச்சிருப்பான். என்னைக்குமே உலக பார்வை அப்படிதான் இல்ல. உங்களை பார்த்து சொல்லுவான், இதெல்லாம் தேராது, இதெல்லாம் வராது, அப்படிதான் சொல்லியிருப்பான். ஆனா கடைசியில் அவன் தான் பரலோகம் போனான். சொல்ற, ஆபிரகாமே, ஐயா தகப்பனே, ஒரு சொட்டு தண்ணி கொடுங்க, ஒரு சொட்டு. பரலோகத்தினுடைய நிலைமை, நரகத்தினுடைய நிலைமையை குறித்து ஆண்டவர் எழுதுறாரு பாருங்க. ஒரு சொட்டு தண்ணி கொண்டு வந்து என் நாக்கை குளிர பண்ணும். ஒரு சொட்டு எந்த நேரத்துக்கு ஆகும்? ஆனா அந்த ஒரு சொட்டு கூட தண்ணி அங்க கிடைக்கலையே. பயங்கரம், நரகம் பயங்கரம். நீங்க மனுஷனுக்கு முன்னாடி எப்படி வேணா வாழ்ந்து உங்களை எப்படி வேணா காட்டலாம், உறவுகளுக்கு முன்னாடி பந்தாவா வாழலாம். ஆனா தேவன் சொல்ல, நீ எனக்கு முன்னாடி இப்படி வாழ்ற, நீ எனக்கு முன்னாடி இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற. மனுஷனுடைய தராசு வேறு, தேவனுடைய தராசு வேறு. அவருடைய பார்வையே வேறு. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருக்கணும். சபைக்கு வர்றது மட்டும் இல்ல, போன் அடிக்கிற ஒருத்தர் போன் அடிச்சேன், என்னடா போன் எடுக்கல, அடிச்சுக்கிட்டே இருக்கேன்டா. பாஸ்டர் சைலண்ட்ல போட்டு ஃபேமிலி பிரேயர் பண்ணிட்டு இருந்தோம். டே உண்மையாவாடா, டே எங்க சபையில இப்படி ஒரு ஆள் இருக்காடா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. பாஸ்டர் உண்மைதான் பாஸ்டர், டெய்லி நாங்க ஃபேமிலி பிரேயர் பண்ணிடுவோம். அதை கேட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உலகத்துல அது மட்டும் தான் இல்லை. தேவனை தேடுகிற ஒரு காரியம், ஒரு வாழ்க்கை மட்டும்தான் இன்னைக்கு சபைகளுக்குள்ள இல்ல. ஆனா கிறிஸ்தவங்கள வாழ்றாங்க, ஆவிக்குரிய கிறிஸ்தவங்க, பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவங்க, பெந்தேகோஸ்தே சபைக்கு வரவங்க. காணிக்க தசமாக எதுவும் குறைவு கிடையாது. ஆனா தேவனுக்காக வாழல, தேவனோடு வாழல. ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது ஒரு சம்பவத்தை வாசிக்க போறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, க்ளோரி. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல ஆண்டவருக்கு மகிமை. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் நான் வாசிக்க போகிறேன். 1 Samuel chapter 16. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். 7ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க கேட்க போகிறோம். 360ஆம் பக்கம், பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் 360ஆம் பக்கம். ஆண்டவருக்கு மகிமை. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம்,
நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றான். ஆண்டவருடைய தராசு என்ன? பார்வை. தேவனுடைய பார்வை ஒரு மனிதனை பார்க்கும் போது, மனுஷன் ஒரு மனுஷனை பார்க்கும் போது ரெண்டு பேருக்கு வித்தியாசம் சொல்றேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ முகத்தை பார்க்க மாட்டார், அவருடைய இருதயத்தை பார்ப்பார். அல்லேலூயா. இவ்வளவு கடினமான உபதேசங்கள் வரலன்னு வச்சுக்கோங்க, நீங்க பரலோகம் போக முடியாது. வாரம் உங்களுக்கு ஆசீர்வாத செய்தியை கொடுத்து வாரம் போங்க, ஸ்தோத்திரம். ஒருத்தர் சொல்றாரு, பாஸ்டர் ஜனங்களுக்கு உற்சாகமா செய்தி கொடுங்க பாஸ்டர், அவங்கள வந்து உற்சாகமா வைங்க சபையில, அதை செய்வார் இதை செய்வார்னு. நான் அதை செய்வார் இதை செய்வார்னு சொல்லிட்டு கடைசியில பரலோகத்தை விட்டேன்னா என்னையா பிரயோஜனம்? அவங்களை எதுக்காக இந்த சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்காரு? நம்ம வேலை என்ன? கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இப்பதானே சொல்றாரு பவுல் எழுதும்போது தீமோத்தேயு, நீ கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லுப்பா. புத்தி சொல்ற இடம் தான் சபை. உங்களை பூசி மொழிவி உங்களை அப்படியே காயத்தோட அனுப்புவது சபை அல்ல, அடிக்காயத்தை குணமாக்குகிற இடம் தான் சபை. உங்க அடிக்காயம் குணமாகணும். மேற்பூச்சாய், ஆண்டவர் சொல்றாரு, மேற்பூச்சாய் என் ஜனங்களுடைய காயங்களை மேற்பூச்சாய் வைக்கிறார்கள். அப்படின்னா அப்படி மேலாக மருந்து போட்டு அனுப்புறது சபை அல்ல. அப்படி நோண்டி பிதுக்கி எடுத்து உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து, அப்பா உன் காயம் ஆறணும். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொல்றாரு அந்த அதிகாரத்துல, 16ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல, நீ எந்த மட்டும் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருப்பாய். சவுல் ஒரு பெரிய ராஜா. அந்த ராஜா தேவனை விட்டு போனவனே அவன் மரித்து போகிறான். மரித்து போனவனே தேவனுடைய இருதயம் துக்கப்படுது. ஐயோ, நான் இவனை ராஜா வாக்கினதுக்காக மனஸ்தாபப்படுகிறேன் அப்படின்னு சாமுவேல்கிட்ட சொல்றாரு. இந்த சாமுவேல் தான் சவுல் அபிஷேகம் பண்ணினவர். சாமுவேலுக்கும் தேவனை போலவே துக்கம் வருது. அது ரொம்ப அற்புதமான வசனம். ஹலோ, இங்க கவனிங்க. ஒரு மனுஷனுக்கு தேவனை போல துக்கப்படுறதுக்கு இருதயம் வேணும். அப்படின்னா தேவன் நினைக்கிறோம், தேவன் அழுதா நம்ம அழுவணும், தேவன் துக்கப்பட்டா நம்ம துக்கப்படணும். அது எப்படி தெரியும்? நம்ம ஆவியில தெரியும். சவுல் தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போய் மரித்து போன, ஆண்டவரை விட்டு போன செய்தியை சாமுவேல் கேட்டோன்னு துக்கப்படுறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எம்மட்டு சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருப்பாய், எழும்பு, உன் கொம்ப தைலத்துல நிரப்பு, அதை எடுத்துக்கொண்டு ஈசாயினுடைய வீட்டுக்கு போ, அங்கே அவனுடைய குமாரர்களில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். சாமுவேல் சந்தோஷப்பட்டு, ரைட், அடுத்த ராஜாவை கர்த்தர் ரெடி பண்ணிட்டார். நேரா ஈசாயின் வீட்டுக்கு போகிறான். அவன் ஒவ்வொரு கேட்கிறான், நான் உன்னோட பலி செலுத்த விரும்புறேன். ஏன்னா ஒரு ஊருக்கு ஒரு தீர்க்கதரிசி போனா அவ்வளவு பயப்படுவாங்க. இந்த ராமாவில் இருக்க அந்த ஊருக்கு போனோடனே, இவன் குடியிருக்கிற ஊருக்கு போனோடனே ஓடி வந்து கேட்கிறான், ஈசா ஏதாவது நல்ல காரியமா சொல்லுங்க. சொல்ல, ஒன்னும் பயப்படாத, நல்ல காரியம் தான், கர்த்தர் உன் வீட்டுக்கு அமைச்சிருக்கார், பலி செலுத்த போறேன், உன் பிள்ளைகள் எல்லாம் கூட்டுவா. இந்த ஈசாய்க்கு 7 பிள்ளைங்க, 4ஆமத்துல 8 பிள்ளைன்னு எழுதியிருக்கு. ஆனா 7 பிள்ளை தான் ஒரிஜினல், சரியா? இந்த ஈசாய்க்கு 7 பிள்ளை. 7வது பிள்ளை தான் இந்த தாவீது. அப்ப தைல குப்பிய கொம்பு தைலத்தை ரெடியா கையில வச்சுக்கிட்டு சாமுவேல் காத்திருக்காரு. ஒவ்வொரு பிள்ளையா வராங்க. முதல் பிள்ளை வந்தான். அந்த பிள்ளைய பார்த்தோன்னே இவன் தானாக்கும். ஏன்னா சாமுவேல் பார்க்கும்போது அவன் சரீர வளர்ச்சியை பார்த்தான். நல்ல ஆள், ஹைட்டா வெயிட்டா, நல்ல அழகா இருக்கிறான். அவன் உயரத்தையும் அவன் உடம்ப பார்த்தோன்னே இவன் தானாக்கும். வாசிங்க அந்த இடத்தை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் வந்தபோது, 11ஆம் வசனத்துல, அவர்கள் வந்தபோது அவன் எலியாப்பை பார்த்தவுடன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவன் தானாக்கும் என்றான். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் இவன் தானாக்கும். அப்படின்னா இவனை தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ண போறார். ஏன்னா அவன் சரீர வளர்ச்சி, அவன் ஆள் உடம்பு ஹைட்டா வெயிட்டா நல்லா இருக்கிறான். உடனே கர்த்தர் என்ன சொல்றாரு கவனிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். கவனிங்க, நான் இவனை புறக்கணித்தேன். கர்த்தர் ஒரு மனுஷனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்க மாட்டார். அவருக்கு ரொம்ப டேலண்டான ஆட்கள் ஆண்டவர் தேவையே இல்லை. ஆமென் சொல்லுங்க. பேதைகளை ஞானியாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. பேதையை தான் அவர் ஞானியாக்குவார். ரொம்ப ஞானிய அவர் தேடவே மாட்டார். உலகத்தின் ஞானிகளை தேவன் பைத்தியமாக்குகிறவர். ஸ்தோத்திரம். அவன் சரீர வளர்ச்சியை பார்த்தோன்னு சொல்றாரு சாமுவேல்ட்ட, எப்பா நீ என்னப்பா இவன் சரீர வளர்ச்சியை பார்க்கிற, என் பார்வை இன்னும் உனக்குள்ள வரலையே, நான் பார்க்கிற மாதிரி பாரு. நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி பாரு, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். முதல் பையனை சொல்லிட்டாரு, போப்பா தள்ளி விடுப்பா. 2வது பையன் வரான், அவனையும் பார்க்கறான், இவன் தான் இல்ல தள்ளி விடு. அப்படி 6, இங்க பைபிள் சொல்லுது 7 பிள்ளைகள் போனார்கள். ஆனா அது கொஞ்சம் தவறு, 6 பிள்ளைகள் போயிட்டாங்க.
சாமுவேலுக்கு ஒரு கன்ஃபியூஷன். எதுக்காக கர்த்தர் இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சாரு? அப்புறம் இங்க இருந்து ஒருத்தர் ராஜா. அப்ப கேட்கிறான் ஈசாய்ட்ட, இன்னும் உனக்கு பிள்ளைகள் உண்டா? ஒரு கேள்வி கேட்கறான், இன்னும் உனக்கு? அப்ப சொல்றான், எல்லாருக்கும் இளையவன் ஒருத்தன் வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். இந்த இடத்தை வாசித்தோன்னே அப்படியே பயங்கரமா புல்லரிச்சிருச்சு. தேவன் எப்படி ஒரு மனிதனை சூஸ் பண்றாரு பாருங்க. தேவன் சரீர வளர்ச்சி முகத்தை பார்த்து ஏமாந்து போகிறவர் அல்ல. அவரு தராசு ஒண்ணு இருக்கு, அப்படி தூக்கி பார்ப்பார். அவன் வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். சொல்ற, அவன் வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், பலி செலுத்த மாட்டேன். அவனை வர சொல்றேன். அவன் வரான், அழகிய கண்களும் சிவந்த மேனியும், ரொம்ப அழகா குட்டையா, ரொம்ப இல்ல அப்படி வரான். கத்த சொல்ல, நீ எழுந்து, இவன் தான் அவன், இவன் அபிஷேகம் பண்ணு. தேவனுடைய பார்வை வேறங்க. தேவனுடைய பார்வை வேற. மனுஷ முகத்தை பார்த்து, வளர்ச்சியை பார்த்து, சரீர உயரத்தை பார்த்து, அவன் இதான் இவனா இவனா இவனா. 6 பிள்ளை போன பிறகு 7ஆம் ஒருவன் எல்லாரோடும் மறக்கப்பட்டு ஒருத்தன் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அவங்க அப்பா இவன் ஆடு மேய்க்கதான் லாய்க்கு. மத்த 6 பேரும் ராணுவத்தில் இருக்கிறான். இவன் 7வது தான் ஆடு மேய்க்க போயிட்டான். அவன் கர்த்தர் கூப்பிடுறார், வா. ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்கள். மனுஷனுடைய பார்வையில ஸ்தோத்திரம் சரீர வளர்ச்சி இல்லை. ஆண்டவர் என்னைக்கு ஒரு மனிதனுடைய சரீர வளர்ச்சியோ அந்த முக தோற்றத்தையோ வெளிப்புற தோற்றத்தையோ பார்த்து ஏமாறவர் அல்ல. அவருடைய இன்னர் வாழ்க்கை, இருதயம். உங்க இருதயத்தை கர்த்தர் பார்ப்பார். உங்க முகத்தையோ உங்க சரீர வளர்ச்சியோ உங்க நடவடிக்கையோ, நீங்க ஆலயத்துக்குள்ள வர்றதையோ முக்காடு போடுறதையோ முழங்கால் போடுறதையோ தாள விழுகிறதையோ பார்த்து அவர் மயங்கவே மாட்டார். இருதயம் தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்கு? ஒரு மனுஷனை பார்க்கும்போது நம்ம முகத்தை பார்ப்போம், ஆனா கர்த்தர் எதை பார்ப்பாரு? இருதயத்தை பார்ப்பார். உங்க இருதயம் என்ன எப்படி இருக்குன்னு பார்ப்பார். அந்த இருதயம் வனாந்தரத்தில் உட்கார்ந்து கர்த்தரை மட்டும் பாடி மகிமைப்படுத்துச்சு. அந்த இருதயம் கர்த்தரை மட்டும் தனக்கு முன்னாய் வைத்தது. இவனுங்கெல்லாம் ராணுவத்தில் பலசாலிகள், இவர்களெல்லாம் உலக பிரகாரமா படிச்சு, இவனுங்கெல்லாம் ராணுவத்தில் நல்ல கை தேர்ந்தவர்கள், யுத்தத்துக்கு போகிறவன். ஆனா அவனோ தேவனோடு கூட வனாந்தரத்தில் இருந்தான். தேவனை நல்லா ஆராதிச்சான். அவன் இருதயம் தேவனுக்காகவே இருந்தது. நான் சொல்ல, இந்த பூமியில இருங்க வேணான்னு சொல்ல, ஆனா உங்க உள்ளத்துல கொஞ்சமாக தேவனுக்கான இடம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்கான ஒரு இடம் வேணும் உங்களுக்குள்ள. வனாந்தரத்துல கர்த்தரோடு இருந்து நல்லா ஆராதிச்சு தேவனை பாடி ஸ்தோத்திரம் தேவனை மகிமைப்படுத்தி அந்த வாழ்க்கை ஒன்று இருந்தது அவனுக்குள்ள. ஆனா அவன் எல்லாராலும் மறக்கப்பட்டவன். இந்த 7-6 பேர் தான் தகப்பனால நினைக்கப்பட்டவன். ஆனா கர்த்தர் என்றைக்கு ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்க்க மாட்டார், அவனுடைய இருதயத்தை பார்ப்பார், அவனுடைய குணாதிசயத்தை பார்ப்பார், அவன் கேரக்டரை பார்ப்பார், அவன் எப்படி நினைக்கிறான், அவன் என்ன யோசிக்கிறான், அவன் எப்படி ஒரு மனுஷனுடைய இருதயத்துல என்ன பார்ப்பாரா? அவன் என்ன நினைக்கிறான், என்ன பத்தி என்ன நினைக்கிறான், சபை வாழ்க்கையை பத்தி என்ன நினைக்கிறீங்க, சபைக்குள்ள வரும்போது நீ என்ன நினைவோட வந்தீங்க. நான் உங்க முகத்தை பார்ப்பேன், ஆனா கர்த்தர் உங்க இருதயத்தை பார்ப்பார். God is looking your heart. உங்க இருதயம் எப்படி செயல்படுது, என்ன விதமான யோசனைகள் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, தேவனை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க. என்ன எல்லாம் போலதான் அப்படியா? தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவனுக்கு ஒரு உயர்வும் இல்லை, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அவனை யாரும் நினைக்கல, அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அவன் வனாந்தரத்தை தனிமையா இருந்தான், யாரும் அவனோடு இல்லை, ஆனா அவன் தேவனோடு இருந்தான். அவனுக்குள்ள தேவனுக்குரிய இருதயம் இருந்தது. தேவனுக்கான காரியம் பாருங்க, ஆண்டவருக்கான காரியம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இல்லைன்னா தேவன் அதை விரும்ப மாட்டார். எல்லாருக்கும் இடம் இருக்கும் உங்களுக்குள்ள. பிள்ளைகளுக்கு இடம் உண்டு, புருஷனுக்கு இடம் உண்டு, சொந்தக்காரனுக்கு இடம் உண்டு. அப்படின்னா நேரம் கொடுக்குறோம். அவங்க அந்த அக்கடை பேசி ரொம்ப நாளாச்சே, எங்க அத்தைகிட்ட பேசி உடனே போன் எடுத்து நினைவு வந்தோன்னே, அத்தை எப்படி இருக்கீங்க, 1/2 மணி நேரம் போனது வந்தது நின்னது உக்காந்தது பேசினது சகலத்தையும் பேசுவோம். திடீர்னு ஒரு நண்பருடைய நினைவு வரும், மாப்பிள்ள எப்படா இருக்கா. ஆனா கர்த்தருக்கான கொஞ்சம் நேரம் கூட உங்க வாழ்க்கையில கிடையாது. தேவனோட பேசணும், தேவனோட உட்காரணும், அதிகாலையில கர்த்தருடைய சமூகத்துக்கு போகணும். என்ன கர்த்தர் தேடுவாரே இருக்கா? உங்க உள்ளத்துல இடம் இருக்கா? படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், அதுக்கு படிக்கணும், இதுக்கு படிக்கணும், இந்த எக்ஸாம் படிக்கணும், அந்த எக்ஸாம் படிக்கணும், எல்லாம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணு. ஆனா தேவனுக்கான நேரம் இல்லையே, கொஞ்சம் கூட இல்லையப்பா. எப்படி பரலோகத்துக்கு வருவீங்க? நீங்க இந்த பூமியில இருக்கும் போது தேவனோட வாழலன்னா பரலோகத்துல எப்படி தேவனோட இருப்பீங்க? அது உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால கர்த்தர் பாப்பார், நீ பரலோகத்துக்கு வேண்டாம் போ, நீ அங்க வந்து கஷ்டப்படுற. அங்கேயும் சொல்லுவீங்க இவ்வளவு நேரமா ஆராதிக்கணும், ஸ்தோத்திரம். அங்க 24 மணி நேரம் ஆராதனை தான்.
24 மணி நேரம் பிரசங்கம் தான், 24 மணி செய்தி தான். அந்த வெளிச்சத்திலே அவர்கள் நடப்பார்கள். ஆட்டுக்குட்டியின் வெளிச்சத்திலே அவர்கள் நடப்பார்கள். அவர் போவார் முன்னாடி, பின்னாடியே பாடிக்கிட்டே போக வேண்டியதுதான். 24 மணி முடியுமா பாஸ்டர்? வேற வேலையே இல்லையாங்க? சமைக்கிற வேலையா, புள்ள குட்டியை பார்க்குற வேலையா, படிக்கிற வேலையா? நீங்க கவனிங்க, நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கிறீங்க, எக்ஸாம் படிக்கிறீங்க, அந்த எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம், என்னென்னமோ எக்ஸாம் படிச்சு 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 என்னத்தை கண்டீங்க? தேவனுக்குரிய காரியம் இல்லைன்னா தேவன் தராசுல நிற்கும் போது உங்க இருதயத்துல தேவனுக்கான இடம் இல்லை. அப்படி சீதூக்கி பார்ப்பார், மகளே நீ வர சர்ச்சுக்கு வர, ஆனா எனக்கான இடம் கொஞ்சம் கூட உனக்கு இல்லை. எல்லாருக்காக நேரம் ஸ்பெண்ட் பண்ற, ஆனா எனக்காக நீ நேரம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை. நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சீங்க? எத்தனை மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? எத்தனை பேர் கர்த்தரோட பேசுனீங்க? 4 மணிக்கு முழங்கால நின்னு 6:30 வரைக்கும் தேவனோட பேசுனேன். அப்பதான் கர்த்தர் இங்க கிரியை செய்ய முடியும். நான் தேவனோடு இல்லைன்னா கர்த்தர் பேசுவார் உங்களோட? என் இருதயம் தேவனுக்காக இருக்கு. அப்போ உங்க உள்ளத்துல கொஞ்சமாவது, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு உலகம், ஸ்தோத்திரம், உறவுகள், சொந்த பந்தங்கள், கூட பிறந்தவங்க எல்லாரையும் விசாரிப்பாங்க, நேரம் மணிக்கணக்கில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனா தேவனோட எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க? எவ்வளவு நேரம் கர்த்தரோட பேசுறீங்க? எவ்வளவு நேரம் அவர் முகத்தை பாக்குறீங்க? மனாந்தரத்துல அவனுக்கு வேற யாரையுமே தெரியல. அதனாலதான் எப்பொழுதும் அவன் தேவனோடு இருந்தான். கர்த்தர் அவன் இருதயத்தை பார்த்தாரு. இவன் வந்தான்னா இவனுக்கு எவ்வளவு உயர்வு கொடுத்தாலும், இவனை ராஜாவாக்கினாலும் அங்கேயும் அவன் இருதயம் என்னோடு தான் இருக்கும் அப்படின்றது கர்த்தருக்கு தெரிந்துதான் 6 பேரை புறந்தள்ளினார். 7வது ஒருத்தன் வந்தான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அவன் வாழ்க்கை முழுவதும் தேவனோடு கூட இருந்தான். தேவனோடு கூட இருந்தான். எவ்வளவு உயர்வு கொடுத்தாலும் தேவனோடு இருந்தான். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா. 12 கோத்திரத்துக்கு அவனை தேவன் ராஜாவாக்கினார். அவன் சொன்னா, எனக்கு பிஸி ஆண்டவரே, இப்பெல்லாம் நேரம் இல்லை ஆண்டவரே, நான் ராஜாவாயிட்டேன் அப்படின்னு சொன்னானா? ஹலோ கவனிங்க, அப்படி சொன்னானா? என்ன சொன்னா தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருந்து ஆராய்ச்சி செய்வதையே விரும்புகிறேன். அவ்வளவு பெரிய அரண்மனை கிடைச்சாலும் அவன் இருதயம் எங்க இருந்துச்சு? ஆலயத்தை. ஏன்னா அவனுக்கு தெரியும் ஒரு மனுஷனோட இருதயம் யாரோட இருக்கணும்னு. கர்த்தர் முகத்தை பார்க்க மாட்டார், கர்த்தர் இருதயம் பார்ப்பார். உங்க கிரியைகளை பார்ப்பார், உங்க எண்ணங்கள், நினைவுகளை பார்ப்பார். சம்பாதிக்கணும், வாழணும், கட்டணும், வீட்டை கட்டணும், கோட்டையை கட்டணும், கோட்டையை பிடிக்கணும், அந்த ஊர் போகணும், இந்த நாடு போகணும், அதெல்லாம் இருக்கட்டுப்பா, பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க எல்லாம் நல்லதுதான். ஆனா தேவனோடு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? கர்த்தர் இப்படி தராசுல தூக்கி பார்ப்பார். மகளே, உனக்கு எல்லாம் இருக்கு, ஆனா என்னோட மட்டும் நேரம் ஸ்பெண்ட் பண்ண உனக்கு டைம் இல்லை. உங்க இருதயம் கர்த்தரோடு இல்லை. உங்க இருதயம் சொல்லுங்க, கர்த்தரோடு இல்லை. இல்லப்பா, உங்க இருதயத்துக்குள்ள கர்த்தரை குறிச்ச ஒரு எண்ணமோ, ஒரு பயமோ, அவருக்கு முன்னாடி இப்படி வாழணும் அப்படின்ற எண்ணமோ இல்ல. அததான் கர்த்தர் சொல்றாரு, இந்த 6 பேத்துக்கும் தேவனுக்குரிய இருதயம் இல்லை. ஆனா சரீர வளர்ச்சி இருந்தது, நல்லா இருந்தாங்க, ஆளா வாட்ட சாட்டமா அழகா இருந்தானுங்க, உயரமா. அதனாலதான் இவனாக்கும் அப்படின்னா எலியாவை பார்த்துட்டு சாமுவேல் சொல்ல, இவனாக்கும், இவன் தானா முடிவு பண்ணிட்டான், இவன் தான் போல. கர்த்தர் சொல்ல, ஊத்திராதப்பா தைலம் வேஸ்ட் ஆயிரும், வெயிட் பண்ணு, இவன் இல்ல. மற்ற எல்லாத்துக்கும் கீழே குட்டையா ஒருத்தன் வந்தான், அழகிய மேனியும் சிவந்த கண்களும், ஓ அழகா ஒருத்தன் வந்தான். ஆனா பார்க்கும் போதே அழகா இருந்தான் தேவனுடைய பார்வையில. ஆமென். உலகத்தின் பார்வையில நீங்க எப்படி வேணா இருங்கய்யா, நான் சொல்றேன், நீங்க தேவனுடைய பார்வையில கரெக்டா இருந்துருங்க. அல்லேலூயா. கர்த்தர் முகத்தை பார்க்க மாட்டார், இருதயத்தை பார்ப்பார். அந்த இருதயம் தேவனுக்கான இருதயமா இருக்கணும். எப்பொழுதும் தேவனை குறிச்ச எண்ணத்தோடு இருக்கணும். ஸ்தோத்திரம். இருக்க முடியுமா பாஸ்டர்? இருக்கிறோம்ல, இருக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை வாசிக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். Gospel book of Luke chapter 18. லூக்கா 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் நாம வாசிக்க போகிறோம். லூக்கா 18 10 இருந்து 14 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அந்நியக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம்பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான்.
செய்தான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. 2 பேர் ஜெபிக்க போகிறார்கள். நான் சொன்ன ஆரம்பத்தில் 2 பேரா காட்டுவோம். 2 பேரையும் பார்ப்போம். ஏன்னா ஒருத்தன் ஐஸ்வர்யவான், ஒருத்தன் தரித்திரன். அவனை பாருங்க, அந்த உலகத்தில் அவன் தரித்திரமா வாழ்ந்தாலும் தேவனோடு வாழ்ந்தான். ஏதோ ஒரு காரியம் அவனுக்கு காணப்பட்டது. அதனாலதான் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருந்தனால தான் அவன் ஆபிரகாமின் மடியில கொண்டு போகப்பட்டான். ஐஸ்வர்யானை போல உலகத்துல சம்பிரமமாய் வாழ்ந்து உலகத்தை அனுபவிக்கணும். ஸ்தோத்திரம். நல்லதையும் அனுபவிச்சிருப்பான், கெட்டதையும் அனுபவிச்சிருப்பான். ஆனா அவனுக்கு வசனம் தெரியும், ஆனா அவனுக்கு தேவனை தெரியும், அவனுக்கு பைபிள் தெரியும், ஆபிரகாம் யார் என்று தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் அவன் சரியா வாழல. ஆமென். 2வது காரியத்தை பார்த்தோம். யாரு? தாவீது. அந்த காரியத்துல ஆண்டவர் சொன்னாரு, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு சவுலையும் தாவீதையும் கர்த்தர் காட்டுறாரு. ஒருத்தன் தன் அபிஷேகத்தால தான், ஒருத்தன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டான். தேவன் சொன்னா, இவன் அபிஷேகம் பண்ணு. ஏன்? அவன் தேவனோடு கூட இருந்தான் வனாந்தரத்துல. அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் கர்த்தர் தான். ஆமென். அவன் தேவனை ஆராதிச்சான், தேவனை தேடினான், தேவனுக்கான இறுதி அவனுக்குள்ள இருந்தது. 3வது 2 பேர் ஜெபிக்க போனார்கள். எங்க போனாங்க? தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருத்தன் பலிபீடத்து பக்கத்துல போய் நின்று ஜெபம் பண்றான். சிலர் நான் கவனிச்சிருக்கேன், வந்தோன்னு நேரம் இங்க முழங்கால் போட்டு இந்த பலிபீடத்துல ஜெபம் பண்றதை பார்த்திருக்கேன். சிலர் அங்கேயே உட்கார்ந்து ஜெபம் பண்றதையும் நான் பார்த்திருக்கேன். பலிபீடத்துக்கு வந்தாதான் ஜெபம் கேட்கப்படுமா பாஸ்டர்? அப்படி இல்லை, அது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இதுல 2 பேர் ஆண்டவர் காட்டுறார். ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்கார். இந்த பரிசேயன் யாரு? பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆயக்காரர்கள், இதெல்லாம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிசேயன் யாருன்னா, யூத மார்க்கத்துல பிரித்து கொண்டவர்கள், தங்களை தாங்களே பிரித்து கொண்டவர்கள். அப்படின்னா யூத சடங்காச்சாரங்களை, சட்ட திட்டங்களை அப்படியே பின்பற்றுவார்கள். பைபிள் என்ன சொல்லிருக்கோ அதை அப்படியே பின்பற்ற, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதோ அப்படியே பின்பற்ற. ரொம்ப வைராக்கியமான ஆட்கள், யூத பாரம்பரியத்துக்கு வைராக்கியமான ஆட்கள். இவங்க தான் இந்த பரிசேயர்கள். இந்த ஆயக்காரன் யாருன்னா, ஆயக்காரன் சொன்ன டாக்ஸ் கலெக்டர் என்று அர்த்தம். வரி வசூல் பண்ணுகிறவனுக்கு பேர் தான் ஆயக்காரன். சரியா? நீங்க அடுத்த அதிகாரத்தில் 19ஆம் அதிகாரத்தில் ஆயக்காரனாகிய சகேயு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவன் ஒரு வரி வசூலிக்கிறவன். இந்த 2 பேரையும் ஆண்டவர் காட்டுறாரு. ஒருத்தன் பணக்காரன், மறுபடியும் வரான். யாரு? இந்த இல்ல பரிசேயன் ரொம்ப பணக்காரன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆயக்காரன் ரொம்ப ஏழை. ஏன்னா ஆவியில அவன் பணக்காரன், இவன் ஆவியில தரித்திரன். 2 பேரும் ஜெபம் பண்ண போறாங்க. ஜெபம் பண்ணும் போது இந்த பரிசேயன் பலிபீடத்துக்கு பக்கத்துல வந்து நின்று சொல்றான், தேவனே, இவனை போல நான் இல்லாததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். யூதர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு பெரிய ஜெபம் பண்ணுவாங்களாம். நான் பெண்ணாய் பறக்காததுக்காய் உமக்கு நன்றி சொல்றேன். எந்த ஒரு ஆணும் சொல்லுவாங்களாம். ஏன்னா அந்த யூதர்கள்ல ஆண்களுக்கு தான் அதிகமான மதிப்பு. அப்ப இவன் பலிபீடத்து பக்கத்துல ஜெபம் பண்றான், ஆண்டவரே, நான் இந்த பரிகாரக்காரர், அநியாயக்காரர், இவங்களை போல இந்த ஆயக்காரனை போல் இல்லாததற்காய். அப்படின்னு என்ன கம்பேர் பண்றான். சபைக்குள்ள வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. நல்ல விஷயத்துக்கு கம்பேர் பண்ணுங்க. அவங்கள போல ஜெபம் பண்ணணும், இவங்களை போல ஜெபம் பண்ணணும், இந்த அக்காவை போல ஜெபம் பண்ணணும், இந்த அண்ணனை போல ஒழுங்கு ஆராதிக்கணும். பாருங்க, நல்ல முழங்கால் போட்டு ஆராதிக்க. சில நல்ல விஷயங்களை அடுத்தவங்களை பார்த்து கத்துக்கொள்றது தப்பு கிடையாது. கெட்ட விஷயங்களை கத்துக்காதீங்க. ஆமென். சில அப்படியே வடைச்சுக்கிட்டே நிற்பாங்க. என்னதான் சொல்ல, கண்ணை மூட மாட்டாங்க, கை தூக்க மாட்டாங்க, அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே. அவங்கள பார்த்து நீங்களும் கத்துக்காதீங்க. நல்ல காரியங்களை கத்துக்க. இவன் போனா, இவனை போல நான் அல்லாததுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், நான் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், நான் தசமா கொடுக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், தேவனே என்னை நினைத்தருளும், ஆசீர்வதி. இவன் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டான். பின்னாடி ஒருத்தன் நின்று ஜெபம் பண்றான் பாருங்க. யாரு? ஆயக்காரன் ஜெபம் பண்றான். தேவனே, அவன் தன் கண்களையும் பரலோது வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும், கிருபையாயிரும். சொன்னார். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். தேவனுடைய பார்வை. இவன் சொல்றான், நான் அவனை போல இல்ல, நான் இவனை போல இல்ல, நான் ஒழுங்கா தசமா. சிலருக்குள்ள இந்த பெருமை இருக்கும். நான் சபையில பாத்தீங்களா, நான் தான் ஸ்தோத்திரம், நான் கரெக்டா தசமா கொடுக்குறேன், கரெக்டா காணி கொடுக்குறேன், நான் இல்லாமல் இந்த சபை இல்லை. ஸ்தோத்திரம். அதெல்லாம் ஆண்டவர் உங்களை கேட்டாரா? நான் இல்லாம சபை இல்லை. நானே சொல்ல, நான் இல்லைன்னு சபை நடக்குன்றேன். ஹலோ,
நான் இந்த வாரம் இல்லைன்னாலும் சபை எனக்கு நல்லா தெரியும், இந்த சபை தேவனுடையது. அல்லேலூயா. சபை மனுஷருடையது அல்ல, சபை போதகருடையது அல்ல. நான் வெறும் இன்சார்ஜ் தான். தேவன் என்ன ஒரு வேலைக்காரனா இங்க வச்சிருக்காரு. அவர் வேணான்னா தூக்கி போட்டுருவார், கிருபைகளை கொடுப்பார். இருக்கிற வரைக்கும் தேவனுக்கு முன்னாடி வாழ்ந்து கரெக்டா போகணும். அப்ப இவன் போய் சொல்றான், அவனை போல இல்ல, இவனை போல. அவனோ கண்களை ஏறெடுக்க துணியாமல் சொல்ல, பாவியாகி என் மேல். ரெண்டு பேர்த்தை கத்தர் பார்க்கிறேன். அப்படி தராசர் தூக்குறார். ஒரு பக்கம் பரிசேயன், இன்னொரு பக்கம் ஆயக்காரன். பரிசேயன் சொல்றான், தன் சுயநீதிகளை சொன்னான். நான் எப்படி வாழ்றேன் தெரியுமா ஆண்டவரே, உமக்கு முன்னாடி கரெக்டா வாழ்றேன், தசமா கொடுக்கிறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், உபவாசிக்கிறேன், எல்லாத்தையும் செய்யறேன். ஒருத்தன் சொன்னா, நான் பாவி, நான் சரண்டர் ஆயிட்டேன். கத்தர் பார்த்தார், பரிசேயன் அல்ல, இந்த ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய். ஏன்பா? தேவனுக்கு முன்னாடி என்னைக்குமே உங்க சுயக்கிரியைகளை சொல்லவே சொல்லாதீங்க. ஆமென். நான் 2 மணி நேரம் ஜெபித்தேன், ஒரு பிரயோஜனம் இல்லை ஆண்டவரே. நான் உபவாசித்து ஜெபித்தேன், ஒரு பிரயோஜனம் இல்லை. நிறைய பேருக்கு ஒரு பெரிய சுயநீதி இருக்கு. நான் அப்படி ஜெபம் பண்ணேன், நான் இப்படி ஜெபம் பண்ணேன், உபவாச கூட்டத்துக்கு வந்தேன், ஞாயிற்றுக்கிழமை வந்தேன், தவறாம 4 வாரம் வந்தேன், எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லை. நீங்க 4 வாரம் வரதுனால இல்ல, கர்த்தர் உங்களோட வாயின் வார்த்தையை கவனிப்பார். நீ என்ன கன்ஃபஸ் பண்ற? இவன் தன்னை பத்தி ஒரே பெருமை தேவ சமூகத்துல. நீ என்னதான் சில ஆட்கள் ஜெபிக்கிற ஆட்கள் இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய பெருமை இருக்கும், அது உங்களுக்கே தெரியாது. நல்லா ஜெபிக்கிறப்பா நீங்களே சொல்லிக்குவீங்க. ரொம்ப கவனமா இருங்க. அந்த இடத்துல வேதம் சொல்லுது, தன்னை உயர்த்துகிறவன் எவனோ தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ உயர்த்தப்படும். ஆவிக்குரிய வாழ்க்கையில தாழ்மை இல்லாதவனை கர்த்தர் ஒரு நாள் உயர்த்த மாட்டார், உயர்த்தவே மாட்டார். ஒரு பெரிய பெருமை நம்ம ஆவியில இருக்கும். ரொம்ப தாழ்மையா இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்குவோம். அவன் பாருங்க, அந்த பரிசேயன் அப்படிதான் நினைச்சான். ரொம்ப தாழ்மையா ஜெபிக்கிற மாதிரி, தேவனே உமக்கு முன்னாடி நான் அப்படி வாழ்றேன், இப்படி வாழ்றேன் அப்படின்னா. ஒருத்தன் சொன்னா, ஒண்ணும் இல்ல தேவனே, நான் பாவி உங்களுக்கு முன்னாடி. ஏன் தெரியுமா? அவன் தன் நிலைமையை ஒத்துக்கிட்டான். அவன் ஆயக்காரன், வரி வசூலிக்கிறவன். வரி வசூலிக்கிறவன் தேவனுடைய பார்வையில பாவி. ஏன் தெரியுமா? பைபிள் அடுத்த வசனம் சொல்லு, 19 அதிகாரத்துல, அவன் ஆயக்காரனா இருந்தான், அவன் ஐஸ்வர்யவனா இருந்தான். சகேவை குறித்து வேதம் சொல்லுது. அவன் வீட்டுக்கு இயேசுவை கூட்டிட்டு போகும்போது எல்லாரும் சொன்னாங்க, இந்த பாவியினுடைய வீட்டுக்கு இயேசு போறாரே. சகைவனுடைய வீட்டுக்கு போகும்போது சகைவை பாவின்னு அறிஞ்சிருந்தாங்க. ஏன்னா வரி வசூல் அநியாயமா பண்ணான், வட்டிக்கு அநியாயமா கொடுத்தான். அப்ப இந்த ஆயக்காரன் அத்தனை பேரும் மனுஷனுடைய பார்வையில பாவி. ஆனா தேவனுடைய பார்வையில அவன் அறிக்கை பண்ணா, பார்த்தீங்களா, தேவனே நான் ஒரு பாவி, உமக்கு முன்னாடி என் கண்களை ஏறெடுக்க துணியாமல் மார்பில் அடித்துக் கொண்டு. கர்த்தர் ஒரு மனுஷனுடைய கிரியை பார்ப்பார். அவன் தேவனுக்கு முன்னாடி எப்படி வாழ்றான், தன்னை தாழ்த்தி வாழ்றானா, உயர்த்தி வாழ்றானா. இவன் தான் பெருமையா பேசுறான் ஆண்டவருக்கு முன்னாடி. கர்த்தர் சொன்ன, அவன் அல்ல, இவன் தான் நீதிமானாக்கப்பட்டான். ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தருக்கு முன்னாடி நம்ம பேச்சு, நம்முடைய வார்த்தைகள் தேவனுக்கு முன்னாடி கரெக்டா இருக்கணும். 2 மனுஷன், அவனும் ஜெபம் பண்றான், இவனும் ஜெபம் பண்றான். இவன் ஜெபம் பண்றத கர்த்தர் கேட்கல, அவன் ஜெபம் பண்றத கர்த்தர் கேட்டு, இவன் தான்ப்பா நீதிமான். ஆனா அவன் சொல்றான், நான் தான் நீதிமான். யாரு? என்ன ஆஃப் ஆயிட்டீங்க? ஏரோப்ளேன் ஓடிட்டே சுவிட்ச் எப்படி ஆஃப் ஆச்சுன்னே தெரியலையா? இப்ப அது அப்படி இருக்குது. அப்படிதானே? பாத்தீங்களா? யார் பஸ் போய் விழுந்துருச்சான். 2 பேரும் பேசி, ஏய் யார் ஆஃப் பண்ணா? ஏய் நான் பண்ணலடா அப்படின்றா. அது எப்படி அதுவும் ஆஃப் ஆச்சு? அதான் இந்த விமான விபத்து காரணமே கடைசியில் கண்டுபிடிச்சிருக்கான். எரிபொருள் போகிற அந்த சுவிட்ச் வந்து ஆஃப் ஆகிருக்கு. இது டெக்னிக்கல் ஃபால்ட்டா? அதுக்கு சம்பந்தமே இல்லைன்றா. டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படி ஆகாது, தன்னால சுவிட்ச் ஆஃப் ஆகாதுன்றான். அப்போ 2 பேர்த்துல எவனோ ஒருத்தன் தான் ஆஃப் பண்ணிக்கணும். அந்த சொன்னவன் எவன்? அவனுக்கு தெரியும், நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். அது அவனுங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த வாய்ஸ் யாருதுன்னு கூட தெரியாது அவனுங்களுக்கு. 2 விமானி இருக்கிறாங்க, இந்த வாய்ஸ் யாருது? ஸ்தோத்திரம். நான் ட்ரெயினில் போய் உட்காந்துருக்கிறேன், நான் கேரேஜில் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், சத்தமாக பேசிட்டு இருக்கோம். ஒருத்தர் அப்படி அந்த பக்கத்துல இருந்து வந்து எட்டி பார்த்தார். சார், இந்த சத்தம் எங்கேயோ கேட்ட மாதிரி தான் வந்தேன், நீங்க தான் இந்த ரெங்கம்பாளத்தை சர்ச் வச்சிருக்கீங்க. அவன் எங்கேயோ போறவன் என் சத்தத்தை கேட்டிருக்கிறான். என் முகத்தையும் பார்த்ததில்லை, எதையும் பார்த்ததில்லை, சத்தத்தை கேட்டு வந்து சொல்றான். அப்ப இந்த விமானியுடைய சத்தம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கட்டாயம் தெரியும். ஏமா ஆஃப் பண்ணா அவங்களுக்கு தெரியும். ஆனா அது வெளியில சொன்னா பிரச்சனை, அதனால வெளியில சொல்ல மாட்டான், மூடிடுவான். அது மாதிரி இப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி இருக்குது. சோத்திரம். அல்லேலூயா. சொல்றான், நான் நீதிமான்னு ஒருத்தன் சொன்னான், நான் பாவின்னு ஒருத்தன் சொன்னான். நீதிமான்னு சொன்னவனை நீதிமானாக்கல, பாவின்னு தன்னை ஒத்துக்கிட்டவனை கர்த்தர் நீதிமானாக்கினார். நீங்க தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது உங்க சொந்த நீதி, சுய நீதி, நான் அவ்வளவு கொடுத்தேன், இவ்வளவு கொடுத்தேன், சர்ச்சுக்கு அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், பாஸ்டர் நீ மறந்துட்டார், நான் மறந்தேன்னா உங்களை கர்த்தர் நினைக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு முன்னாடி ஒரு நாளும் பெருமை பாராட்டிடாதீங்க. எப்படி பெருமை பாராட்டி? உங்க உள்ளத்துல நீங்களே சொல்லுங்க,
நான் எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணேன், நான் எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுறேன், அதிகாலை ஜெபம் பண்ணுறேன், நைட்டில் ஜெபம் பண்ணுறேன், ஒன்றுமே நடக்கல. இந்த பொம்பளை பாரு ஒன்றுமே ஜெபமே பண்ணாத மாதிரி தெரியுது, இவளுக்கு அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, அதான் தப்பு. தேவனுடைய பார்வையில் அந்த அம்மா ஒன்றுமே பண்ணலனாலும் தன் வாயின் வார்த்தையினால் தேவனை கனம் பண்ணி வாழ்து. நம்மால் வீணா பேசியே வீணா போனாக்கு. சர்ச்சை அப்படியாக்கும், சர்ச்சை இப்படி கவனிச்சு அந்த ஆராதனை நினைச்சு பத்தியா எல்லாம் அவங்களோட மேடி ஏறும்போது பேசிக்கிட்டே போயிடுவீங்க. உன் அபிஷேகத்தில் இறந்து தான் போவேன். ஒன்றும் பேசாதீங்க. வீட்டுக்கு போகிறவை கப்பிச்சு போட்டு வாய முடிக்கங்க. அல்லையில சொல்லுங்க பாப்பா. வீட்டுக்கு போய் வீட்டு காரியத்தை பேசுங்க. வீட்டில் உட்காந்து இந்த காரியத்தை எதையுமே பேசிடாதீங்க. இது தேவனுடைய ஆலயம். ஸ்தோத்திரம். கடைசி ஒருத்தர் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்க சுயநீதியை பேசாதீங்க. கர்த்தர் நாமத்தை உயர்த்துங்க. கர்த்தர் சமூகத்தில் ஒத்துக்கொள்ளுங்கள். அவர் உங்களை நீதிமானை மாற்றுவார். கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்மோடு இந்த காலையில் மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரைக்கும். ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41 முதல் 44 வசனங்களை வாசிக்க போகிறோம். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியிலே பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஜனங்கள் காணிக்கை பெட்டியிலே, கவனிங்க நல்லா, காணிக்கை பெட்டியிலே பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமா போட்டாங்க. ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியாக 2 காசை போட்டார். ஒரு துட்டுக்கு சமானமான 2 காசை போட்டா. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைப்பித்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டானதை எல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 2 பேரை பார்க்க ஆண்டவர் உட்கார்ந்து ஆலயத்துல வெளியில உட்கார்ந்து காணிக்கை பெட்டியில பணம் போடுறதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நிறைய பேர் வந்து போனாங்க. வந்து போனதுல 2 கூட்டத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஒருத்தர் ஐஸ்வர்யவான், இன்னொருத்தர் ஏழை. சொல்லுது தரித்திரன்னு சொல்லல, ஏழைன்னு சொல்லியிருக்கு. ஸ்தோத்திரம். ஏழைன்னா கொஞ்சம் 2 காசு உள்ளவன், ஒண்ணுமே இல்லாதவன் தரித்திரன். அவன் 2 காசை வச்சிருக்கிறா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் வந்து போட்டார்கள், இவனும் வந்து போட்டா. ஒரு ஏழை விதவையும் வந்து போட்டா. 2 பேர் போடுறதை கர்த்தர் பார்க்கிறார் காணிக்கை பெட்டியில. கர்த்தருடைய பார்வை எப்படி பாருங்க. அநேக ஐஸ்வர்யவான்கள் வந்து எப்படி போட்டாங்களா காணிக்கை பெட்டியில? அதிகமா போறான். கட்டுக்கட்டா போடுறான். ஸ்தோத்திரம். அப்படி வச்சுக்கோங்களேன். அப்படி வச்சுக்க, கட்டுக்கட்டா போட்டான். நம்ம காணிக்கை பெட்டியில நீங்க 10 ரூபா போட்டாலும் சரி, கட்டுக்கட்டா போட்டாலும் சரி, கர்த்தர் அதை பார்ப்பார். ஸ்தோத்திரம். சரியா? திருப்பதி உண்டியல்ல கட்டுக்கட்டா போடுறான். சொன்னேன், ஆண்டவரே அவனுங்களெல்லாம் என்கிட்ட அனுப்புங்க ஆண்டவரே. என்கிட்ட ஒருத்தர் வர மாட்டேங்கிறாங்க ஆண்டவரே. கட்டுக்கட்டா போடுறான். ஒரு மாசத்தினுடைய வருமானம் எத்தனையோ 1000 கோடி. ஆச்சரியமா இருக்குங்க. ஆச்சரியமா இருக்கு. ஆனா அந்த கோயில்ல இருக்கிற எல்லா பூசாரிகளும் பயங்கர பணக்காரனா இருக்கிறான். அவன் வீட்டுல 300 கிலோ தங்கம், 400 கிலோ தங்கம், கிலோ கணக்குல. ஐயோ அப்பா, நம்ம ஒரு பவுனை வச்சுக்கிட்டே ஆட்டிக்கிட்டு இருக்கிறோம். இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இந்த பாரு, இந்த பாரு, இந்த பாரு. தோத்திரம். 1/2 பவுனை வாங்கினாலே 1/4 பவுன் இங்க, 1/4 பவுன் இங்க. இதுக்கே 4 வீட்டுல 40 முறை சொல்லிட்டோம். அவனே அம்மா போதுமா விடுமா, உன் காதல நாங்க பார்த்துட்டோமான்னுவான். அவன் 300 கிலோ தங்கமா. பாவி, யாருக்குடா இதை சேர்த்து வச்ச? ஒரு பூசாரி வீட்டுல இல்ல, அத்தனை பைய வீட்டுல இருக்குதான். வைரமும் வைடூரியங்களும் நகைகளும். இவன் எடுத்தது போக தான் அரசாங்கத்துக்கு கணக்கு. அந்த கொடுத்து எடுத்தது போக கொடுத்ததே அவ்வளவு இருக்குன்னா, இவன் எடுத்ததெல்லாம் கொடுத்தானா எவ்வளவு இருக்கும் பாருங்க. இன்னைக்கு உண்மையாவே அவனுக்கு தான் பணக்காரனுங்க. அப்ப இந்த ஐஸ்வர்யவான்கள் அதிகமாய் போட்டார்கள். அவன் கட்டுக்கட்டா போட்டு போயிட்டே இருக்கான். ஆண்டவர் சந்தோஷப்படுவார பட மாட்டாரா? சந்தோஷம். இப்ப நீங்க கர்த்தருக்கு கொடுக்குறீங்க இல்ல, கொடுக்கும்போது தேவன் சந்தோஷப்படுவார பட மாட்டாரா? என்னங்க எதுக்குமே தலையாட மாட்டேங்கிறீங்க? ஐயோ, நான் சொல்ற தமிழ் தானே. சிலருடைய தலையை கவனிக்கிறேன், ஒன்னும் ஆட்ட மாட்டேங்கிறீங்களே. யாருக்கு போடுறோம்? நாங்க பாசம் சாப்பிட்டோம், பாசமா சாப்பிட்டோம் அப்படின்னு போடுறீங்க. அது ஒரு நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. நீங்க கொடுக்கிறது அத்தனை தேவனுக்குரியது. தேவன் சொன்னா எனக்கு கொடுக்கிறது எல்லாம் யாருக்கு? ஆசாரியனுடையது. அவன் ஆசாரியன் ஊழியம் செய்யறான். ஸ்தோத்திரம். சுவிசேஷகன் சுவிசேஷத்தினால பிழைப்பான். அவனை பிழைப்பு ஊட்டணும். ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரன் சபை கட்டாயம் பிழைப்பு ஊட்டணும். இப்ப காணிக்கப்பட்ட போட்டான், நவுந்துக்கிட்டான், போயிட்டான். அடுத்து கவனிக்கிறாரு,
காணிக்கப்பட்டி முன்னாடி உட்கார்ந்திருக்காரு. ஒரு ஏழை விதவை ஒரு காசுக்கு இணையான ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை கொண்டு வந்து போடுறா. சீசரை கூப்பிட்டு சொல்றீங்க, வாடா 2 பேர் போட்டாங்க பத்தியா, அந்த 2 பேத்துல யார் அதிகமா போட்டா தெரியுமா? அவன் சொல்லுவான், ஐஸ்வர்யவான்கள் நிறைய போட்டாங்க ஆண்டவரே, அவங்கதான். அவன் சொல்ற, ஆண்டவர் இல்ல 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 இல்ல, இந்த ஏழை போட்டா பத்தியா, 2 பேருக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். அப்படின்னா நிறைய தனக்குன்னு வச்சுக்கிட்டு தான் எனக்கு போட்டாங்க, அதுவே அதிகமா போட்டான். ஆனா ஒருத்தி வந்து அந்த ஏழை விதவை அடுத்த மணி நேரத்துக்கு தனக்கு ஜீவனத்துக்கு வைத்திருந்தது எல்லாம் உள்ள போட்டான். தேவன் ஒரு மனுஷனை எப்படி நினைக்க, அவருடைய பார்வை பாருங்களேன். ஐஸ்வர்யவான்கள் போட்டத உலகம் ஒருவேளை பணக்காரன் சொல்லி அவன் ஐஸ்வர்யான்னு சொல்லும். ஆனா ஆண்டவர் இந்த ஏழை விதவை போட்ட அந்த எண்ணத்தை பார்த்தார். அவ அடுத்த வேலைக்கு ஜீவனத்துக்கு வைத்திருந்ததை எல்லாத்தையும் உள்ள போட்டா. ஆண்டவர் சொன்னார், இவள் தான் அதிகம் போட்டார், ஐஸ்வர்யம் போட்டது அதிகம் இல்ல. ஆமென் சொல்லுங்க. நீங்க கொடுக்கிற அந்த இறுதியம் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். தேவனுக்கு முன்னாடி ஆபேலையும் அவன் காணிக்கையை அங்கீகரித்தார். தேவன் ஏசாவின் காணிக்கையை அங்கீகரிக்கல. அவன் ஆண்டவருக்கு பெஸ்டா கொடுக்கணும்னு நினைச்சு கொடுத்த போதுதான் தேவன் அதை அங்கீகரித்து ஆசீர்வதிச்சார். ஒரு மனுஷன் கர்த்தருடைய, நீங்க உங்களுக்கு என்ன இருக்கோ, நான் சொல்றேன் அதிகமா இல்ல, ஐயோ அவங்கள போல கொடுக்க முடியல சொன்னாங்க, அவங்கள போல வேலை இருந்தா நாங்க கொடுத்துருவோம் பாஸ்டர், முதல்ல உனக்குரிய வேலைக்கு கொடு. நீ 1000 ரூபாய் சம்பாதிக்கிறியா, அதுல தேவனுக்குரியது 100 ரூபாய் கொடுக்க கூட முடியலையே உனக்கு. அவள் வைத்திருந்த அத்தனையும் போட்டாள். ஸ்தோத்திரம். அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்ல. ஆண்டவர் சொல்ல, இவள் தான் அதிகமாய் போட்டாள், அதிகமா போட்டாள். ஒரு அம்மா டெய்லி அந்த அம்மாவுக்கு 8 ரூபாய் வருமானம் வருமா. பாஸ்டர் வீட்டை தான் கிராஸ் பண்ணி போகுமா. பாஸ்டர் வீட்டை கிராஸ் பண்ணி போகும்போது டெய்லி நைட்டு கதவை தட்டி 10 மணிக்கு 80 காசு கொடுக்குமா. 80 காசு 92ல 80 காசு. இந்த 80 காசு கொண்டாந்து இந்த பொம்பளை கொடுக்கலன்னா என்ன, வாங்கி ஜோம் பண்ணிட்டு முறுமுறுத்துக்கிட்டே உள்ள போயிடுவாராம். அப்ப ஆண்டவர் சொன்னாரா, மகனே அது உன் பார்வைக்கு ஒருவேளை 80 காசா இருக்கலாம், ஆனா அந்த பொம்பளுடைய வருமானத்துல அதுல 10ல் 1 அது ஏன் சமூகத்துக்கு ஆசீர்வாதமா வருது. நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்கன்றதல்ல, எப்படி கொடுத்தீங்கன்றது தான் தேவனுடைய பார்வை. நீங்க எந்த சூழ்நிலையில கொடுக்குறீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். ஒருத்தன் போனா எல்லாம் வித்துட்டேன்னு கொண்டு வந்து கொடுத்தான். கேட்டாரு, ஏப்பா உனக்கு உள்ளதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டியாப்பா? எவ்வளவு தானாப்பா? இவ்வளவு தாங்க வித்தோம். பொண்டாட்டி வந்தா, இவ்வளவு தான் வித்தியா? ஆமா. 2 பேரும் ஏன் இப்படி போய் சொன்னீங்க? அதை கொடுக்காம இருந்திருக்கலாமே, வச்சுக்க. ஆனா நீ அவன் சப்பிராலை குறித்து வேதம் சொல்லுது. அப்ப நம்ம எப்படி கொடுக்குறோன்றது தான் தேவனுக்கு முக்கியம். நீங்க அதிகமா கொடுக்கலன்னு கஷ்டப்படாதீங்க. உள்ளதில் எடுத்து கொடுத்தாயா, அதை தான் கர்த்தர் பார்க்கிறேன். உனக்கு என்ன வருமானம் அதுல தேவனுக்கு மறைக்காம 10ல் 1 ஆண் கணவன் சம்பாதிச்சாலும் சரி, மனைவி சம்பாதிச்சாலும் சரி, உங்களுக்கு என்ன வருமானம் வருதோ கர்த்தர் அதை பார்க்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்வாரு, அவர்கள் அல்ல இவளே அதிகமாய் போட்டா. ஆமென் சொல்லுங்க பாப்போம். எந்த சூழ்நிலையில தேவனுக்கு கொடுக்குறீங்க அதான் ரொம்ப முக்கியம். அதான் முக்கியம். கையில வச்சுக்கிட்டு நான் கொடுக்காம இல்ல பாஸ்டர், வந்துச்சுன்னா நான் கொடுப்பேன் பாஸ்டர். நான் சொன்னேன், ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரே பிரமாணம் தான் வச்சார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஒரே பிரமாணம் தான். இருக்கிறவனுக்கு இல்லாதவனுக்கு ஒரே பிரமாணம் 10ல் 1. நீ ஐஸ்வர்யவானாயிரு, நீ தரித்திரனாயிரு, அதை பத்தி டசன்ட் மேட்டர். 10ல் 1 தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து கொடு. அதான் ஒண்ணு. கர்த்தர் என்ன சொல்வா, இவன் அதிகமாய் போட்டான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். எழுதுங்க ஜோமெல்லாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய தராசு, தேவனுடைய பார்வை, மனுஷனுடைய பார்வை அல்லது உலகத்தின் பார்வை. ஆண்டவர் பெல்ஷாத்சார் ராஜாவை பார்த்தார். நீ தேவனுடைய தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். மெனே மெனே தெக்கேல் உப்பார்சி. நீ தேவனுடைய பார்வையில, மனுஷனுடைய பார்வையில் நீ ராஜா. மனுஷனுடைய பார்வையில அவங்களுக்கு முன்னாடி நீ என் பாத்திரத்தை எடுத்து குடிக்கும் போது உன்னை புகழ்ந்திருப்பாங்க. ஆனா தேவன் உன்னை உன் ராஜ்யத்துக்கு முடிவு உண்டாக்கினார். ஆனா சொல்ல, நீ அவருடைய பார்வைக்கு சரியா செய்யலப்பா, தகாததை செய்த. ஆண்டவர் இந்த காலையில 4 காரியம் நம்மளோட பேசியிருக்கிறார். ஸ்தோத்திரப்பா. ஒருத்தன் ராசருவா, அவன் தரித்திரன். ஒருத்தன் ஐஸ்வர்யவான். அவன் இந்த பூமியில தேவனோடு வாழல. அவன் இறுதியமெல்லாம் ஐஸ்வர்யத்து மேலேயே இருந்தது. சம்பரமமாய் வாழ்ந்தான். ஒருவன் தரித்திரனாய் வாழ்ந்தும் அவன் தேவனோடு வாழ்ந்தான், தேவனுக்காக வாழ்ந்தான். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பூமியில மனுஷன் உங்களை ஐஸ்வர்யவனா இருக்கும்போது வேற பார்வை பார்ப்பான். ஆனா தேவன் அப்படி பார்க்க மாட்டார். நீ எப்படி வாழ்கிற? கர்த்தருக்குள்ள வாழ்றியா? கர்த்தருக்காக வாழ்றியா? ஸ்தோத்திரம். எதை இழந்தாலும் நீ தேவனுக்காக வாழ்வாயா?
அதுதான் கர்த்தர் பார்ப்பார். அவன் ஆபிரகாமின் மடிக்கு கொண்டு போகப்பட்டான். ஐஸ்வர்யம் இருந்து என்ன பிரயோஜனம்? தேவன் இல்லாவிட்டு அவங்க வாழ்க்கையில் என்ன பிரயோஜனம்? நல்ல சம்பாத்தனை, நல்ல வருமானம், ஆனா தேவன் இல்லையே. குடும்பத்தில் ஒரு ஜெபம் இல்லை, தனி ஜெபம் இல்லை, தேவனை தேடுற வாழ்க்கை இல்லை. அதுதான் கர்த்தர் பேசுறார். ரெண்டாவது, ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குது? அவன் வாழ்க்கையை தேவன் பார்க்கும்போது எப்படி பார்ப்பார்? மனுஷன் பார்க்கிறதல்ல, இருதயத்தை பார்ப்பார். இந்த காலையில நிக்கிற அத்தனை பேருடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். 6 பேருக்கும் சரீர வளர்ச்சி இருந்தது. ஆனா 7ஆம் ஒருத்தனுக்கு சரீர வளர்ச்சி இல்ல, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்திருந்தது. உள்ளான மனுஷன் அவன் தேவனோடு வளர்ந்திருந்தான். நல்ல பாட்டு, ஆராதனை, ஜெபம், தேவனோடு கூட நல்ல ஐக்கியத்துல, பிரசன்னத்துல இருந்தான். இன்னைக்கு எல்லாருக்கும் நேரம் கொடுக்கிறோம். ஆண்டவர் கேட்கிறார், நீ எனக்கு நேரம் கொடுத்தாயா மகளே? எனக்கு நேரம் கொடுத்தியா மகனே? ஸ்தோத்திரம். ஆண்டவர் 3வது 2 பேரை காட்டுறாரு. ஜோமன 2 பேர் போனான். அத ஒருத்தன் பரிசை, இன்னொருத்தன் ஆயக்காரன். ஒருத்தன் தன் சுயநீதிகளை சொன்னான், ஒருத்தன் பாவின்னு சொன்னான். தேவனுக்கு முன்னாடி வரும்போது உங்களோட உலகம் ஒருவேளை பரிசேயனா இருந்து, மத தலைவரா இருந்து உங்களுக்கு அந்தஸ்தை பார்த்து புகழும். ஆனா தேவனுக்கு முன்னாடி உங்க நீதி செல்லாது. நான் ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், அதெல்லாம் தேவனுக்கு முன்னாடி செல்லாது. உன்னை தேவனுக்கு முன்னாடி எப்பொழுதும் தாழ்த்து. தன்னை தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தேவனுக்கு முன்னாடி எப்பொழுதும் சொல்லணும், என் நீதி அல்ல ஆண்டவரே, என் சுய நீதி அல்ல ஆண்டவரே. நான் ஜெபிக்கிறனால நீங்க அற்புதம் செய்யல, அது உங்களுடைய கிருபையினால செஞ்சீங்க. கடைசியா சொன்னார், 2 பேர் தேவனுக்கு முன்னாடி காணிக்க போட்டாங்க. ஒருத்தன் தன் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டான், ஒருத்தி தன் இல்லாமையிலிருந்து உள்ளதையெல்லாம் போட்டான். அதுதான் தேவனை நேசிக்கிற காரியம். கர்த்தர் நம்மோடு பேச நல்ல வார்த்தைகளுக்கு நம்ம எல்லாரும் வாய்ந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்க நல்ல தகப்பனே, இந்த மாதத்துடைய